கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமாக அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் முதலில் தெரிவித்துக் கொள்கிறோம். விசேஷமாக இந்த நாளிலும் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமது வாழ்நாளில் ஒரு நாளை சேர்த்து கொடுத்து நம் அனைவரும் இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில், அதுவும் இந்த காலை வேளையில் நாம் அவருடைய சன்னிதானத்தில் ஒன்றாக கூடி வந்து சர்வவல்லமுள்ள தேவனை நாம் தொழுது கொள்ளவும் அவருடைய விலைமதிக்க முடியாத சத்தியங்களை நம்ம தியானிக்கவும் நமக்கு இன்னைக்கு தேவன் இறக்கம் செய்து நம் அனைவரும் இப்படியாக இந்த ஒரு நாளில் கூட்டி சேர்த்திருக்கிறார். ஆகவே கொடான கொடி நன்றியுள்ள ஸ்தோத்திரங்களை நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஏறெடுத்துக்கொண்டு அன்பான சகோதரர்களே, இந்த நாளுக்கு உண்டான பாடத்துக்குள் நாம் இப்பொழுது கடந்து செல்லாம். அன்பானவர்களே, அன்பான சகோதரர்களே, நாம் இங்கு கூடிய ஒரு முகாந்திரம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, நமது பரிசுத்த வேதாகமம், நம்ம எல்லாமே கிறிஸ்தவங்க. இந்த பரிசுத்த வேதாகமம் நம்ம கையில் தேவன் கொடுத்துருக்காங்க. இந்த பரிசுத்த வேதாகமத்தில் என்ன இருக்கு அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சம் தான் தெரியும். அதுவும் நம்ம படிக்க வேண்டிய விதமாக படிக்கல. அப்போ பரிசுத்த வேதாகமத்தை புரிந்து கொள்ள வேண்டும், அதை கற்றுக்கொள்ள வேண்டும், அதை மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லணும். அதுக்காக தான் நம்ம இங்கே கூடி வைக்கிறோம். அப்போ இந்த நாளில் இப்படியாக இங்கே கூடி வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் எங்களது ஜீசஸ் காஸ்பல் மினிஸ்ட்ரியின் சார்பாக நாம் அன்போடு இந்த வேளையிலே உங்கள் அனைவரையும் வரவேற்றுக் கொண்டு நாம் சத்திய வார்த்தைகளுக்குள்ளாக கடந்து செல்லலாம். அன்பான சகோதர சொல்ல, நாம் இன்னைக்கு ஆரம்பிச்சுக்கிறது பார்த்தீங்கன்னா முதல் ஒரு படி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உலகத்தில் இருக்கிறவங்க சொல்லி வச்சுக்கிறாங்க. என்ன சொல்லி வச்சிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கும்போது, கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவுன்னு உலகத்தினுடைய புஸ்தகங்களை குறித்து சொல்லி வச்சுக்கிறாங்க. உலகத்தின் புஸ்தகங்கள் நிறையா இருக்குது. அறிவு சார்ந்த புஸ்தகங்கள் இருக்குது. அதாவது தலைவர்கள் சார்ந்த புத்தகம், வரலாறு சார்ந்த புத்தகம், இப்படி நிறைய புத்தகங்கள் இருக்குது. அதெல்லாம் குறித்து பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவுன்னு சொல்லி வைக்கிறாங்க. இப்போ உலகத்தினுடைய காரியங்கள் அப்படி இருக்கும்போது தேவனுடைய காரியங்கள் எப்படி இருக்கும்? அப்போ தேவனுடைய தெய்வீக திட்டங்கள் எப்படி இருக்கும்? அதெல்லாம் நம்ம அன்பான சகோதரரை படித்து புரிந்து கொள்றதுக்கு அதுக்காக தான் நமக்கு பரிசுத்த வேதாகமத்தை நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கார். அப்போ பரிசுத்த வேதாகமம் என்பது இது தேவனுடைய மைண்டு மனுக்குலத்தை குறித்தும் இந்த அண்ட சராசரம் உலகம் அத்தனையும் குறித்தும் தேவன் என்ன நினைச்சிருக்காரு, எதுக்காக அதை படைச்சிருக்காரு. இன்னைக்கு கேட்டா தெரியாது. இன்னைக்கு அதை கேட்டோன்னா புரியாது. இன்னைக்கு கிறிஸ்தவர்கிட்ட கேளுங்க, எதுக்குங்க உங்க பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா அவங்க மேலோட்டமா சொல்லுவாங்க, பைபிள் இது ஆண்டவரை பற்றி சொல்லுது, இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய அவர் சிலுவையில் நமக்காக மரிச்சதை பற்றி சொல்லுது அப்படின்னு பொதுவாக மேலோட்டமாக சொல்லிட்டு போவாங்க. அதையும் தாண்டி இந்த பூமியை, உலகத்தை ஏன் தேவன் படைச்சார், அதுவும் குறிப்பா இந்த பூமியை எதுக்கு படைச்சார், அதுவும் குறிப்பா இந்த பூமியில மனுஷன் எதுக்கு படைச்சார், இப்படி நிறைய விஷயங்களை குறித்து பரிசுத்த வேதம் தெளிவாக சொல்லுது. அதனால தான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பாடமாக நம்ம ஐ ஓப்பனிங் பாயிண்ட்ல முக்கியமான சாராம்சங்களை பார்க்க போறோம். அதாவது இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பாடமே எப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அதாவது இன்னைக்கு முதல் பாடம் இது வேத பாட தொடர் வகுப்பு. இது ஒவ்வொரு பாடமும் ஒவ்வொரு பாடத்தோட தொடர்புடையது. அது ரொம்ப முக்கியம். அதாவது இன்னைக்கு ஒரு பாடம் எடுக்கிறோன்னா இதனுடைய தொடர்ச்சி தான் அடுத்த வாரம், அதனுடைய தொடர்ச்சி அதுக்கு அடுத்த வாரம். இது ஒரு செயின் மாதிரி. ஒவ்வொரு பாடமும் ஒன்றோட தொடர்புடைய செயின் லிங்க் போல. அப்போ ஒரு பாடத்தை நம்ம வராமல் கட் ஆயிடுச்சுன்னா அப்புறம் நம்ம அடுத்த பாடம் புரியாது. அதனால தான் இந்த ஆரம்பிச்சாச்சு. இப்போ பாருங்க, இது விசுவாசத்தை துவக்கிறவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அதை முடிவு வரையும் நடத்தி முடிச்சிருவாருங்கிற விசுவாசம் யாருக்கு இருக்கணும்? நமக்கு இருக்கணும். இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த பேசிக் கிளாஸ் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் நடக்கும். எத்தனை வருஷம் நடக்குங்க? ஒரு வருஷம். அந்த ஒரு வருஷத்துக்கு வாரம் ஒரு நாள் தான் வரப்போகிறோம். அப்போ ஒரு வருஷமா நம்ம இந்த வேத பாடத்தை கற்றுக்கொள்ளணும். அது நம்மளால் ஆனது கிடையாது. நம்ம முயற்சியில் வர முடியுமானா முடியாது. இது யாருடைய முயற்சியில் வர முடியும்னா தேவனுடைய கிருபை. அவரிடத்தில் நம்ம ஜபத்தில் கேட்கணும், ஆண்டவரே எனக்கு தொடர்ந்து இப்படியாக நான் இந்த வேத பாட முழுவதும் வரணும். நாங்களாம் அப்படி தான் வந்தோம். கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி பேசிக் கிளாஸ் கிடைச்சது. நாங்கள் ஒவ்வொரு கிளாஸும் அந்த ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் எப்போ வரும்னு இருப்போம். 5 மணி கிளாஸ்னா 4 மணிக்கே போய் உட்காந்துக்குவோம். 5 மணி கிளாஸ்னா 4 மணிக்கே போய் உட்காந்துக்குவோம். அந்த அளவுக்கு இந்த சத்தியத்து மேலே வாஞ்சி வச்சு வந்தோம். தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் எந்த வேலை இருந்தாலும் விட்டுட்டு வந்துடுவோம்.
எந்த வேலை இருந்தாலும், அது கல்யாணம் வந்தாலும் சரி, காது குத்து வந்தாலும் சரி, அல்லது யாராச்சும் மறிச்சு போனாலும் சரி, இறந்து போனாலும் சரி, முடிச்சுட்டு தான் போகிறது. ஒன்று கிளாஸ் வந்து முடிச்சுட்டு தான் போகிறது. அப்படி வந்து ஒரு உறுதியோடு இருந்தோம். தேவன் அதுக்கான வழிவாசலை ஏற்படுத்தி கொடுத்தாரு. கலந்து கொள்றதுக்கு தேவன் கிருபை செஞ்சார். இப்படியாக வந்து உங்களுக்கும் தேவன் கிருபை செய்வார் அன்பான சகோதரன். அதனால் இன்னைக்கு முதல் பாடம் வேதாகமத்தை முறைப்படி கற்பது, கற்று புரிந்து கொள்வது எப்படி. இன்னைக்கு பாடத்தின் தலைப்பு என்னன்னா, கையில் வச்சுக்கூடிய பரிசுத்த வேதாகம். இந்த பரிசுத்த வேதாகமும் அன்பான சகோதரன், நானும் உங்களை மாதிரி தான் பிறந்திருந்த கிறிஸ்டின். அப்புறம் வார வாரம் சர்ச்சுக்கு போவோம், ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போவோம். அதுவும் பார்த்தீங்கன்னா சர்ச்சுக்கு போவோம், பைபிள் படிப்போம். ஆனால் வந்து புரியாது, எது அங்கே மெசேஜ் கொடுத்தாலும் புரியாது. இப்படி தான் இருந்துட்டு இருந்துச்சு. ஆனால் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு புரியல. பைபிளில் என்ன சொல்லப்பட்டிருக்குது, பைபிள் படிப்பா நான் புரியாது, ஏன் சொல்லப்பட்டிருக்கு அந்த மாதிரி கேள்வியாக கூட தோணாது. ஏதோ ஒரு 2 வசனத்தை படிச்சுட்டு போவோம். இப்படி தான் இருந்துச்சு. பரிசுத்த வேதாகமத்தை முறைப்படி புரிந்து கொள்வது எப்படி, முறைப்படி கற்று புரிந்து கொள்ளணும், அது ரொம்ப முக்கியம். அப்போ இந்த பரிசுத்த வேதாகம் என்ன கொடுத்துருக்காரு, தேவனுடைய மைண்டு, எல்லாவற்றையும் குறித்து தேவன் பேசியிருக்கார். எல்லாவற்றையும் குறித்து இந்த உலகம் எதுக்கு படைச்சார், அப்புறம் எதுக்கு மனுஷனை படைச்சார், அப்புறம் ஏன் அந்த பழத்தை சாப்பிட்டு பாவத்தின் சம்பளம் மரணத்தை பெற்றுக்கொண்டான். இவன் பார்க்கும்போது இப்போ வரைக்குமே தேவனுடைய திட்டம் வந்து எதுக்கு, மனுஷன் எதுக்கு படைச்சார்னா நித்திய ஜீவனோட என்னென்னைக்கு இருக்கணுங்கிறதுக்காக படைச்சாரு. இப்போ அந்த திட்டத்தில் சாத்தான் உள்ள போந்து மனுஷனுக்கு வந்து அந்த மரணத்தை கொண்டு வந்துட்டான். அப்போ ஆண்டவர் சொன்னார் பாவத்தின் சம்பளம் மரணம் வந்தாச்சு. அப்போ சாத்தான் ஜெயிச்ச மாதிரி இருக்குது. இப்போ வரைக்கும் மனுஷன் மரணத்தில் போயிட்டே இருக்கிறான். செத்து போனவன் இன்னைக்கு யாராச்சும் உயிரோட வந்ததை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? செத்து போச்சதுக்கு அப்புறமா யாராச்சும் உயிரோட வந்த மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோமா? இது வரைக்கும் அப்படி யாருமே வரல. அப்படின்னா இப்போ சாத்தானுடைய திட்டம் ஜெயிச்ச மாதிரி இருக்குது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போட்ட திட்டம் ஃபெயிலியர் ஆன மாதிரி இருக்குது. அப்போ இதுதான் தேவனுடைய திட்டமா அப்படின்னா இல்லை. என்ன பண்ணிட்டு இருக்காரு பாருங்க, என்ன பண்ணினாரு, என்ன பண்ணிட்டு இருக்காரு, என்ன பண்ண போறாரு. இந்த பூமியில நம்ம எல்லாருக்குமே ஒட்டுமொத்த மனு குலத்துக்கும் பெரிய ஆசீர்வாதத்தை வச்சிருக்காரு, அது ஒன்று உறுதி. அப்போ இந்த பைபிள் ஸ்டடி கிளாஸ் ஒவ்வொன்றும் போக போக இந்த பரிசுத்த வேதாகமம் எவ்வளோ பெரிய பொக்கிஷம் அப்படிங்கிறது நீங்கள் எல்லாம் நானும் புரிஞ்சு கொள்ள முடியும். ஏன்னா அது அவ்வளோ பெரிய பொக்கிஷம். அதை நாமெல்லாம் அங்கே ஆரம்பத்தில் இந்த பைபிள் ஸ்டடி கிளாஸ் கேட்கறதுக்கு முன்னாடி பைபிள் ஏதோ ஒரு வசனத்தை படிச்சு போயிட்டே இருப்போம். அவனுக்கு எவ்வளோ பெரிய ஆழமான ஒரு பொக்கிஷமும் இதில் அடங்கி இருக்குதுங்கிறத இந்த பைபிள் ஸ்டடி கிளாஸ் கேட்டதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சிச்சு. அவ்வளோ விஷயங்கள் இருக்குது, தோண்ட வந்துட்டே இருக்கு அன்பான சகோதரர்களே. அப்போ நம்ம இன்னைக்கு வேதத்தை முறைப்படி கற்று புரிந்து கொள்வது எப்படிங்கிறதுல இந்த முதல்ல வரங்க பைபிள் அப்படிங்கிற வார்த்தை வந்து பைபிளோஸ் அப்படிங்கிற கிரேக்க வார்த்தையிலேருந்து தோன்றிருக்குது. இங்கிலீஷில் பைபிள், தமிழில் வந்து பரிசுத்த வேதாகமம். அப்போ இங்கிலீஷில் பைபிள்னு சொல்கிறோம், தமிழில் பரிசுத்த வேதாகம்னு சொல்கிறோம், மொழிபெயர்த்துருக்குறோம். அதே இது இங்கிலீஷுக்கு முன்னாடி கிரேக்கம். பைபிள் வந்து பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாடு வந்து எபிரேய மொழியில் எழுதப்பட்டிருக்குது, புதிய ஏற்பாடு வந்து கிரேக்க மொழியில் எழுதப்பட்டிருக்குது. அப்போ கிரேக்கில் வந்து பாருங்க, இந்த கிரீக்கில் வந்து பைபிளோஸ் அப்படின்னா அதைத்தான் வந்து இங்கிலீஷில் வந்து பைபிள்னு மொழிபெயர்த்தாங்க. அதை தமிழில் வந்து பரிசுத்த வேதாகம்னு மொழிபெயர்த்துட்டோம். அப்போ பைபிளோஸ் அப்படின்னு என்ன தெரியுங்களா, புத்தகம்னு அர்த்தம், புக் அப்படின்னு அர்த்தம், புத்தகங்கள் அப்படின்னு அர்த்தம். அப்போ பரிசுத்த வேதாகம் என்பது பாருங்க 66 புஸ்தகங்கள் இருக்குது. இதில் 66 புஸ்தகம் இருக்குது அன்பான சகோதரர்களே. இந்த பரிசுத்த வேதாகமத்தில் பாருங்க, பைபிள் இஸ் காட் கிவன் டு மேன், இது ரொம்ப முக்கியம். பைபிள் இஸ் காட்ஸ் புக், இது வந்து காட்ஸ் புக் கிவன் டு தி மேன், மனுஷனுக்கு கொடுத்தார். இப்போ இந்த பைபிள் என்ன இருக்குன்னா ஹிஸ்டரி இருக்கு, உலக வரலாறு இருக்குது. உலக வரலாறு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே தெரியாது. உலக வரலாறு பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே என்ன நடந்ததுன்னு தெரியாது. கிமு கிபின்னு பிரிச்சிருந்தாலும் அந்த கிமுலேயே கொஞ்சம் முன்னாடி போயிடுச்சுன்னா அதுக்கு மேலே என்னன்னு தெரியாது. ஆனால் பைபிள் வந்து ஆதாம் படைக்கப்பட்டதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் உள்ள வரலாறு சொல்லுது. அப்புறம் சயின்ஸு பைபிள் இருக்குது, அப்புறம் ஜாகிரபி சயின்ஸுங்கிறது இன்னைக்கு கண்டுபிடிப்பு எல்லாமே பைபிள் இருக்கு, பரிசுத்த வேதாகமத்தில் இருக்குது. ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். அப்புறம் சயின்ஸ் இருக்குது, மேக்ஸ் இருக்குது. என்னங்க மேக்ஸ் இருக்குது? ஆமாம், மேக்ஸ் எப்படி வந்துச்சு? பைபிள் இருந்து தான் வந்துச்சு. அப்புறம் ஜாகிரபி இருக்குது, புவியியல் குறித்து பைபிளில் சொல்லப்பட்டிருக்குது. புவியியல் எப்படி பூமி படைக்கப்பட்டுச்சு இன்னைக்கு தான் விஞ்ஞானி கண்டுபிடிக்கிறான். பாருங்க, நம்ம பூமிக்கு உள்ள என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது.
ஆனா பூமிக்குள்ள எதுவும் படம் அடிச்செல்லாம் பார்க்க முடியாது. அப்ப பூமிக்குள்ள என்ன இருக்குது? நம்ம படிக்கிறோம், இன்னைக்கு புத்தகத்துல படிக்கிறோம். பூமி வந்து 3 அடுக்கால் ஆயிருக்குது. மேல ஒரு லேயர், அப்புறம் ஒரு லேயர், அப்புறம் ஒரு லேயர், 3 அடுக்கு. சென்டர்ல இருக்கக்கூடிய அதுதான் வந்து அந்த லாவான்னு சொல்ற அந்த கரு மையம். அது பாத்தீங்கன்னா எரிமலை வெடிச்சா எப்படி தீ குழம்பு வருது அந்த மாதிரி கொதிச்சுட்டு இருக்குது உள்ள. இப்படியாக வந்து பூமி வந்து படைக்கப்பட்டிருக்கு பைபிள் சொல்லுது. இப்ப ஜாகிரபி இருக்குது. அப்புறம் பார்க்கும்போது குரோனாலஜி அப்படின்னா காலக்கணக்கு. காலக்கணக்கு ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற காலம் வந்து கிபி 2026. 2026 கிபி, கிறிஸ்து பிறந்ததுக்கு பின்னாடி. கிமுல என்ன நடந்துச்சு, அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, எதுவுமே நமக்கு தெரியாது. இப்போ வரைக்கும் தெரியும். அப்புறம் முன்னாடி இருக்கிறது வரலாறு புக்கில் பார்த்து படிக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, காலக்கணக்கு. ஆதாம் தோன்றதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் காலக்கணக்கு நம்ம படிக்க போறோம். அப்புறம் பார்க்கும்போது அஸ்ட்ரானமி, வானவியல், அப்புறம் எல்லாத்தையும் படிக்க போறோம். ஜோதிடவியல் எல்லாத்தையும் படிக்க போறோம். இப்படியாக வந்து பரிசுத்த வேதாகமம் பாருங்க இன்னைக்கு நம்ம கையில இருக்குது. இது பார்த்தீங்கன்னா முன்னொரு காலத்துல வந்து இது ரொம்ப பார்க்கும்போது தேவனுடைய பரிசுத்த எழுத்தாளர் எழுதி அதை வந்து தோல் சுருள் எழுதி வச்சாங்க. அது வந்து தேவன் வந்து பாதுகாத்து வச்சார். உலகத்திலேயே 4000 வருஷத்துக்கு முந்தைய ஒரு புத்தகம் எதுனா அது பரிசுத்த வேதாகமம் தான். பாருங்க, பரிசுத்த வேதாகமம் என்பது நமக்கு கிறிஸ்தவர்களுக்கு பரிசுத்த வேதாகமம். இன்னைக்கு ஒவ்வொரு மதத்தை சேர்ந்தவங்களுக்கு ஒவ்வொரு பரிசுத்த ஒரு புத்தகம் வச்சிருக்கிறாங்க. நமக்கு எப்படி பைபிளோ அந்த மாதிரி இந்துக்களுக்கு ராமாயணம், அவங்க வந்து அது புனிதமா நினைக்கிறாங்க, புனித நூல் அப்படிங்கிறாங்க. ராமாயணம், அப்புறம் மகாபாரதம் படிச்சிருக்கிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா பகவத்கீதா, இதெல்லாம் வந்து இந்துக்களுடைய புனித நூல். அதே நேரத்தில் முஸ்லீமுடைய புனித நூல் வந்து குரான். முஸ்லீமுடைய புனித நூல் வந்து குரான். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு புனித நூல் இருக்குது. ஒவ்வொருவரும் அந்த அவங்க புனித நூல் வந்து பெருசுன்னு பேசுறாங்க. அதே மாதிரி நம்மளுடைய பரிசுத்த வேதாகமம் கிறிஸ்தவர்களாகி நமக்கு வந்து இது புனித நூலா இருக்குதுன்னு சொல்லி பார்க்கிறோம். இதை வந்து சத்திய வேதான்னு சொல்லுவாங்க. இது என்ன சொல்லுவாங்க? சத்திய வேதம் அப்படிம்பாங்க. which means வேதா ஆஃப் ட்ரூத். வேதான்னா என்னங்க? ட்ரூத். ட்ரூத்னா உண்மை. ட்ரூத்னா உண்மை. அப்ப பைபிள் வந்து உண்மை மட்டும்தான் சொல்லுது. இதுதாங்க நம்ம பார்க்க போறோம். எந்த ஒரு கட்டுக்கதையில வரதில்லை அன்பான சகோதரர்களே. பாருங்க, பைபிள் வந்து நம்ம பரிசுத்த வேதாகமம், there are 2 divisions to the Bible. 2 பாகமா பிரிக்கப்பட்டிருக்கு. பரிசுத்த வேதாகமம் 2 பாகமா பிரிக்கப்பட்டிருக்கு. பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு. அதாவது இங்கிலீஷ்ல சொன்னா ஓல்டு டெஸ்ட்மென்ட், நியூ டெஸ்ட்மென்ட். ஓல்டு டெஸ்ட்மென்ட்ங்கிறது பார்த்தீங்கன்னா பிஃபோர் கிரைஸ்ட். பிஃபோர் கிரைஸ்ட்னா இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி எழுதுனது பழைய ஏற்பாடு. இப்போ கையில் வச்சுக்கூடிய பைபிள் வந்து 2 பாகமா இருக்குது. பழைய ஏற்பாடு ஆதியாகமத்திலிருந்து மல்கியா வரைக்கும் இருக்குது. புதிய ஏற்பாடு மத்தேயிலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இருக்குது. 2 பாகமா இருக்குது பைபிள். அப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா பிஃபோர் கிரைஸ்ட்னா பழைய ஏற்பாடு, ஆதியாகமத்திலிருந்து மல்கியா வரைக்கும் பழைய ஏற்பாடு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறமா வந்து புதிய ஏற்பாடு. இது வந்து பாத்தீங்கன்னா மத்தேயிலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் உள்ள புத்தகம் சொல்லி பார்க்கிறோம் அன்பான சகோதரர்களே. இது மொத்தம் வந்து எத்தனை புத்தகம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 66. புரிஞ்சுக்கலாம், 66. இப்ப பைபிள்ல வந்து ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் 66 புத்தகம். ஆதியாகமம் ஒரு புத்தகம். புத்தகம்னா என்னன்னா ஆதியாகமம் ஒரு புத்தகம், யாத்திராகமம் ஒரு புத்தகம், லேவியராகமம் ஒரு புத்தகம், எண்ணாகமம் ஒரு புத்தகம், உபாகமம் ஒரு புத்தகம். இப்படி ஒவ்வொரு புத்தகமா இருக்குது. இதுல வந்து கடைசி புத்தகம் எதுன்னா வெளிப்படுத்தின விசேஷம். மொத்தம் 66 புத்தகம். பைபிள்ல 66 புத்தகம் தான் இருக்குது அப்படிங்கறத வந்து தேவன் தான் டிசைன் பண்ணார். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆர்சியில இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அவங்க பைபிள் பார்த்துட்டீங்கன்னா அதுல நிறைய இருக்கு. 66 புத்தகம் இருக்காது. ஆர்சி பைபிள்ல 70-75 புத்தகம் இருக்குது. ஏன் அப்படி சொல்றாங்க வச்சிருக்கிறாங்கன்னா அது அவங்க வந்து அவங்களுடைய பைபிள்ல இதே வசனங்கள் தான் இருக்குது. ஆதியாகமத்துல எத்தனை வசனம் இருக்குது அத்தனை வசனம் அங்கேயும் இருக்கு. யாத்திராமத்துல எவ்வளவு ஒரு அதிகாரத்துல எத்தனை வசனம் இருக்குதோ நம்ம பைபிள் இருக்குது அதே தான் அங்க இருக்கு. ஒரு வசனம் கூட்டியெல்லாம் இருக்காது, ஒரு வசனம் குறைச்சும் இருக்காது அவங்க பைபிள்ல. ஆனா என்ன அவங்க பைபிள்ல கூட்டி இருக்குன்னா புத்தகம் கூடி இருக்குது. வசனங்கள் எல்லாம் இது சங்கீதம் 23ஆம் அதிகாரத்துல 6 வசனம்னா 6 வசனம் தான். சங்கீதம் 130ஆம் சங்கீதத்துல வந்து 8 வசனம்னா 8 வசனம் தான். அதுலயும் இருக்கு. ஆனா புத்தகம் வந்து ஒரு 10 புத்தகம் எச்சா இருக்குது. ஏன் 10 புத்தகம் எச்சா இருக்கு? நம்ம என்ன பண்ணிட்டோம், அதை தள்ளுபடி ஆகமிட்டோம். அதை நம்ம வேண்டான்ட்டு ஒதுக்கி வச்சுட்டு அதை தள்ளுபடி ஆகணும்னு தள்ளி வச்சுட்டு நம்ம 66 புத்தகம் தான் பயன்படுத்துறோம். இது நாம ஏன் பயன்படுத்துறோம்னா நம்ம பயன்படுத்தல. உலகமெங்கிலும் மெஜாரிட்டியான ஜனங்கள் 66 புத்தகங்கள் தான் பயன்படுத்துறாங்க. இப்போ மெஜாரிட்டி ஆகிற ஜனங்க பயன்படுத்துறோம், நாம் பயன்படுத்தணுமா அப்படிங்கிற கேள்வியும் இல்லை. ஏன்னா
பரிசுத்த வேதாகமத்தில் 66 புஸ்தகம் தான் இருக்கணும்னு தேவன் முடிவு செஞ்சுட்டார். எப்படின்னா பாருங்க, ஆசரிப்பு கூடாரத்தில் நல்லா புரிஞ்சுக்குங்க. லேவியராகம புத்தகத்தில் 24ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க. அவைகளை நீ கர்த்தருடைய சந்நிதியில் பரிசுத்தமான மேஜையின் மேல் 2 அடுக்காக ஒவ்வொரு அடுக்கில் அவ்வாறு அப்பம் இருக்கும்படியாக வைத்து. இப்ப நீங்க இந்த வசனத்தை படிச்சாங்க சகோதரி, என்ன புரிஞ்சது? அவைகளை நீ கர்த்தருடைய சந்நிதியில, நல்லா புரிஞ்சுக்குங்க, நீ மோசே கிட்ட சொல்றாரு அவைகளை அப்பத்தை வந்து கர்த்தருடைய சந்நிதியில பரிசுத்தமான மேஜின் மேல, இந்த மேஜை மேல 2 அடுக்காக, 2 அடுக்கு, ஒரு அடுக்கு 2 அடுக்கா, 2 அடுக்காக ஒவ்வொரு அடுக்கிலும் அவ்வாறு, அப்படின்னா இந்த அடுக்குல 6, அந்த அடுக்குல 6, ஒரு அடுக்குல 6 அப்பம், இந்த அடுக்குல 6 அப்பம், இந்த அடுக்குல 6 அப்பம், அவ்வாறு அப்பமாக அடுக்குனார். அப்ப நீங்க பாத்துக்குங்க, 6 இதுல 6 6 6 எத்தனைங்க? 6 6 எத்தனைங்க? 6 6 பெருக்க வேண்டாம், வருது பாத்தீங்களா? 6 6 இப்ப நமக்கு தெரியுது நம்பரு 66. அப்பம் என்பது சொல்றாரு, உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே நான் உட்கொண்டேன். சாப்பிட்றது உணவு, அப்போ அப்பம் சாப்பிட்ற உணவுப் பொருள். அப்போ வார்த்தைகள் என்பது தேவனுடைய வார்த்தைகள் தான் நமக்கு அப்பம். ஆண்டவர் சொன்னார், நானே ஜீவ அப்பம் சொன்னாரா இல்லையா? அப்போ இந்த ஒரு அப்பம் என்பது பாருங்க பரிசுத்த வேதாகமத்தை அடையாளப்படுத்துது. இது பாருங்க, ஆசரிப்பு கூடாரத்திலேயே 6 6 அப்படி இருக்கும்போது 66 புஸ்தகம் தான் பைபிள்ங்கிறது தேவன் முடிவு செஞ்ச விஷயம். நீங்களும் நானும் முடிவு செஞ்ச விஷயம் கிடையாது. காட்ஸ் வேர்ட் வந்து வேர்ட்ஸ் 66 புக்ஸ் 1 வால்யூம். எப்படி சொன்னா 66 புத்தகம், ஆனா ஒரே வால்யூமா இருக்குது பரிசுத்த வேதாகமம். நாம் புரிஞ்சுக்கணும், இப்போ நம்ம பேசிக் படிச்சுட்டு இருக்கிறோம், அடிப்படை படிச்சுட்டு இருக்கிறோம். அப்போ அன்பான சகோதரரை நம்ம பார்க்குறோம், இதில் வந்து பைபிளில் வந்து தேவனுடைய தெய்வீக திட்டங்கள் நிறைய இருக்கு, கதைகளாகவும் கட்டுரைகளாகவும் உண்மைகளாகவும் இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். அன்பான சகோதர பாருங்க, God used 40 authors as his instrument to write this Bible. அப்படி என்ன தெரியுங்களா? அதாவது கடவுள் வந்து தேவன் வந்து 40 எழுத்தாளர்களை கொண்டு எழுதியிருக்கார் பைபிளை. 40 எழுத்தாளர் எழுதிக்கிறாங்க. 40 எழுத்தாளர்கள் இந்த பரிசுத்த வேதாகமத்தை எழுதியிருக்கிறாங்க. இது எல்லாமே வந்து ஒரே காலகட்டத்தில் எழுதப்படலை, அது ரொம்ப முக்கியம். ஒரே காலகட்டத்தில் எழுதப்படலை, அதை நம்ம பார்க்குறோம். The book took an unbelievable 1700 years to be fully written. Old Testament 1600 years. அதாவது மொத்தமா பைபிள் எழுதுறதுக்கு 1700 வருஷம் ஆயிருக்குது. 40 எழுத்தாளர் எழுதுனாங்க, 1700 வருஷம் எழுதிக்கிறாங்க. நம்ம வாழ்றது 2026. அப்போ 1700 வருஷம் ஒரு புத்தகத்தை எழுதிக்கிறாங்க 40 எழுத்தாளர்கள். 40 எழுத்தாளர் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே காலகட்டத்தில் வாழ்ந்தாங்கன்னா இல்லை, பல்வேறு காலகட்டம். இந்த பாருங்க, 1700 ஆண்டுல, இந்த 1700 ஆண்டுல பல்வேறு காலகட்டங்களில் வாழ்ந்தவங்க பாருங்க. ஆனால் ஒருத்தங்க எழுதுனது ஒரே கோஆர்டினேஷனா வருது, இணைஞ்சு வருது. எப்படி வருது அப்படின்னா, எழுதுனா எழுத்தாளர்கள் தான் வேற. இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு கதை எழுதுறேன்னு வச்சுக்கோங்க, நான் ஒரு கதை எழுதலாம் முடிவு பண்றேன். எனக்கு எழுத முடியும், எனக்கு எழுத முடியும். நான் வந்து இன்னொருத்தரை வச்சு எழுதுறேன், நான் சொல்லுவேன், அவங்க எழுதுவாங்க. இப்போ நான் சொல்றது வந்து தம்பி எழுதுறாரு, ஒரு 5 வருஷம் எழுதுறாரு. திடீர்னு தம்பிக்கு ஃபாரின்ல வேலை கிடைச்சி அவர் போயிட்டார். ஃபாரின் வேலை கிடைச்சி அவர் போயிட்டார். அடுத்து வேற இன்னொரு தம்பி பயன்படுத்துறார், நான் சொல்றேன், அவர் எழுதுறாரு. அடுத்தது அவரும் ஒரு வேலை கிடைச்சி அவரும் போயிட்டார் ஒரு 5 வருஷத்துல. அடுத்து நான் இன்னொரு தம்பி பிடிக்கிறேன், அவர் எழுதுறாரு. இப்போ கண்டினியூட்டி வருமா வராதா? இப்போ அவங்க சொந்தமாக எழுதுனாங்கன்னா, அவர் எழுதுறாங்கன்னா, அவர் இன்னொருத்தர் தொடர்ந்து அவரோட ஓன் கருத்து எழுதணும்னா அது மாறும். ஆனால் பைபிள் கொடுத்தது தேவன், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் கொடுத்தாரு. அவர் இப்போ நான் சொல்ல அவங்க எழுதுறாங்களோ அது மாதிரி ஆண்டவர் சொல்ல பரிசுத்தவான்கள் எழுதுனாங்க. அது பல்வேறு காலகட்டத்தில் இருந்தாங்க. ஆனால் ஆண்டவர் வந்து மனிதர்கள் வந்து எத்தனை வருஷம் வாழ முடியும்? 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷம், அவ்வளோ, அப்புறம் மறிச்சு போயிடுவாங்க. ஆனால் என்னென்றைக்குமே மறிக்காம உயிரோட இருக்கிறது யார்? இயேசு கிறிஸ்து. அவர் தான் வந்து இந்த பரிசுத்த வேதாகமத்தை ஒவ்வொரு எழுத்தாளரை வச்சு பயன்படுத்தி எழுதியிருக்காருன்னு சொல்லி பார்க்குறோம். அன்பான சோரசில் இதுதான் நம்ம பார்க்குறோம். 1700 வருஷமாயிருக்கு, ஒரு நாள் 2 நாளில் எழுதல, 1700 வருஷங்கள் இந்த பரிசுத்த வேதாகம் எழுதப்பட்டிருக்குங்கிறத பார்க்குறோம். பாருங்க, அதாவது
வசனத்தில் வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா தீர்க்கதரிசனமானது ஒரு காலத்தில் மனுஷருடைய சித்தத்தினால உண்டாகல. பரிசுத்த மனுஷர் பாருங்க, தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்தாவினால ஏவப்பட்டு எழுதுனாங்க, பேசினாங்க சொல்லி பார்க்குறோம். அப்போ பைபிள் வந்து அப்படிதான் பரிசுத்த மனுஷர்களால தேவன் வந்து அவருடைய பரிசுத்தாவை கொடுத்து எழுத வச்சாருன்னு சொல்லி பார்க்குறோம். இங்கே நான் பார்க்கும்போது இவர் யாருன்னு சொல்லி பார்க்கும்போது ஜோகன்ஸ் கூட்டன்பர்க், இவர் வந்து பார்த்தீங்கன்னா 1454 கிபி 1454 ஜோகன்ஸ் கூட்டன்பர்க் இன்வென்டட் த ஃபர்ஸ்ட் பிரிண்டிங் மிஷின். முதல் ஒரு அச்சு இயந்திரத்தை கண்டுபிடிச்சு முதல் அச்சிட்ட ஒரு புத்தகம் எதுனா நம்ம பைபிள் தான். உலகத்திலேயே முதல்ல அச்சு இயந்திரத்தை கண்டுபிடிச்சு அச்சிட்ட ஒரு புத்தகம் அப்படின்னு சொன்னா பரிசுத்த வேதாகமம். அன்பான சகோதரர்களே, அப்போ பைபிள் வந்து உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாருங்க, பைபிள் இஸ் த மோஸ்ட் பிரிண்டட் புக் இன் தி வேர்ல்டு. உலகம் முழுவதும் அதிகமான ஒரு புத்தகம் அச்சடிக்கப்பட்டது எதுனா அது பைபிள் தான் சொல்லி பார்க்கிறோம். பைபிள் இஸ் த மோஸ்ட் சீலிங் புக் தென் எனி அதர் புக்ஸ். அதாவது சீலிங்னா சீல் பண்ணப்பட்டிருக்கு, யாரும் அவ்வளோ சீக்கிரம் படித்து புரிஞ்சு கொள்ள முடியாது. பைபிளை வந்து சாதாரணமாக புரிஞ்சு கொள்ளவே முடியாது. நம்ம வசனத்துக்கு அர்த்தங்கள் நம்ம சுய விருப்பத்துக்கு எடுத்துக்கொள்ள முடியாது. தேவனுடைய மைண்ட் என்னன்னு நம்ம உணர்ந்தா தான் அவருடைய பரிசுத்தாவியில தேவனுடைய பரிசுத்தாவியை கொடுத்து தேவனுடைய பரிசுத்தவான் எழுதினாங்க. அப்போ தேவன் நமக்கும் அந்த பரிசுத்தாவை கொடுத்தா தான் அந்த பைபிள் வசனத்தை படிக்கும்போது நமக்கு புரிஞ்சுங்களா? இப்படியாக வந்து பைபிளை வந்து நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கணும். பைபிள் வசனங்களை தெளிவாக படித்து புரிந்து கொள்றதுக்குன்னா பெரிய அளவில் வந்து நம்ம ரிஸ்க் எடுக்கணும். பாருங்க, உலகத்தில் வந்து 2000 மொழிகளுக்கு மேலே அச்சிடப்பட்ட ஒரே புத்தகம் நம்ம பைபிள் தான். 2000 மொழியில் அச்சிடப்பட்டிருக்குது. வேற எந்த புத்தகமுமே இத்தனை மொழியில் அச்சிடப்படல. 2000 மொழியில் அச்சிடப்பட்டிருக்குது. பைபிளுடைய உண்மைகள் பார்க்கும்போது பாருங்க, about 90 hours are the required to read the complete book. அதாவது பைபிளை படிக்கணும்னா தொடர்ந்து எந்திரிக்காம உட்காந்து படிச்சா 90 மணி நேரம் ஆகுது. பைபிளை வந்து இது வரைக்கும் நான் முழுசா படிச்சு முடிச்சுட்டு யாராவது சொல்ல முடியுமா? அதாவது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி வசனம் வரைக்கும் நான் படிச்சு முடிச்சுக்கிறேன், தொடர்ந்து நான் படிச்சேன் அப்படின்னு யாராச்சும் சொல்றீங்களா? இருக்கிறீங்களா? நானும் சின்ன வயசுலேருந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், என்னால் முடியவே இல்லை. நான் ஓப்பனாக சொல்லிக்கிறேன். சின்ன வயசுலேருந்து நானும் எப்படியாவது பரிசுத்த வேதாகமத்தை ஒரு டைம் ஃபுல்லாக படிச்சிருவேன். நான் நிறைய படிச்சுக்கிறேன், எல்லா வசனம் படிச்சுக்கிறேன். ஆனால் ஒரு கோர்வையாக படிக்கணும் அப்படின்னு நினச்சி படிக்கலாம் முயற்சி பண்ணி முடியவே இல்லை. முயற்சிகள் தொடர்ந்து கொண்டே இருக்குது. இப்போதான் வந்து ஒரு பிடிச்ச என்ன பண்ணிக்கிறேன்னா, கிட்டத்தட்ட ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கிட்டத்தட்ட பழைய ஏற்பாட்டில் வந்து உபதியா வரைக்கும் வந்துருக்கணும். ஒரு கோர்வையா எப்படியாவது ஒரு டைம்னாச்சு வாழ்க்கையில் பிறந்து சாகிறதுக்குள்ள பைபிள் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் படிச்சிடணும் அப்படின்னு ஒரு திட்டம் பண்ணி படிச்சுட்டு இருக்குது. இப்படியாக வந்து பைபிளை வந்து பாருங்க, அதாவது நிறைய உண்மைகள் இருக்குதுல்ல. இந்த பைபிள் வந்து பார்த்தீங்கன்னா 66 புத்தகம் பாருங்க, 1189 சாப்டர் இருக்கு. 1189 சாப்டர், 66 புத்தகம், 1189 சாப்டரு, 31,100 வசனம் பாருங்க, 7,83,088 வேர்ட்ஸு, அப்புறம் பாருங்க 36,02,582 எழுத்துக்கள். பைபிள் பார்க்குறோம் 66 புத்தகம், அது மட்டும் தான் தெரியும். ஆனால் எத்தனை அதிகாரம் இருக்குது தெரியாது. 1189 அதிகாரம், 1189 அதிகாரம். வசனம் வந்து 31,100 வசனம். அப்புறம் வார்த்தைகள் வந்து 7,83,088 வார்த்தைகள். அப்புறம் எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா 36,02,582 எழுத்துக்கள். இப்படி பைபிள் வந்து இப்படி அருமையா இருக்குது. நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கணும். நம்ம பேசிக் தெரியாம ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ இப்படியாக வந்து இதில் நிறைய உண்மைகள் இருக்குது. இதில் வந்து நம்ம உங்களுக்கு புக்கு தருவோம், அதில் நீங்கள் பார்த்து படித்து தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் பைபிள் ஃபேக்ட், உண்மைகள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் பண்பான சுவாரஸ்யம். அடுத்தது பைபிள் ஃபேக்ட் 2 அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது பைபிள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா த ஷார்டஸ்ட் வெர்சஸ் இன் தி பைபிள் 1 தெசலோனிக்கேயர் 5:16, அதாவது ரொம்ப சின்ன வசனம் இதுதான். த மிடில் வேர்ஸ் ஆஃப் த பைபிள், அதாவது பரிசுத்த வேதாகமத்தில் மிடில் வேர்ட்ஸ் தெரியுங்களா? அதாவது சென்டர் வசனம் எது தெரியுங்களா? போட்டிருக்காங்க பாருங்க, சங்கீதம் 118:8. சங்கீதம் 118:8 தான் பைபிளில் வந்து மிடில் வேர்ட்ஸ். அப்புறம் மிடில் வேர்ட்ஸ் ஆஃப் த ஓல்டு டெஸ்டிமெண்ட்,
அதில் வந்து 2 நாளாகமம் புஸ்தகத்தில் வந்து 20ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். மிடில் வெர்ஸ் ஆஃப் தி நியூ டெஸ்ட்மெண்ட். பழைய ஏற்பாட்டில் எது அதாவது மிடில் வெர்ஸு வசனம். அப்புறம் புதிய ஏற்பாட்டில் பாருங்க, அப்போஸ்தலர் 17:17. இப்படி பைபிளில் வந்து நிறையா சொல்லப்பட்டிருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது, நம்ம பார்க்குறோம். இப்படியாக வந்து பரிசுத்த வேதாகமத்தில் நிறைய உண்மைகள் அடங்கி இருக்குது. அதை நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் தெளிவாக தெரிஞ்சு கொள்ள வேணும். அது ரொம்ப முக்கியம். பாருங்க, பைபிள் வந்து த ஹிஸ்டரி புக் ஆஃப் த யூனிவர்ஸ். ஹிஸ்டரி புக் ஆஃப் த யூனிவர்ஸ், இந்த உலகத்தினுடைய ஹிஸ்டரி புஸ்தகம். உலக வரலாறை பற்றி யாருக்குமே தெரியாது, அதிகமாக தெரியாது. அப்போ உலக வரலாறை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா பைபிள் தான் ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். பைபிள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நமக்கு சொல்லுது. பாருங்க, அதாவது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். இன்னைக்கு வந்து சொல்றாங்க காந்தியடிகள் அகிம்சாவை பின்பற்றினார். காந்தியடிகள் அகிம்சை கொள்கையை பின்பற்றி நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு. நம்ம படிச்சிருக்கிறோம் ஸ்கூல்ல படிக்கும்போது. அப்போ காந்தி எப்படி நினைக்க தோணுதுன்னா, நமக்கு காந்தி வந்து ஒரு அகிம்சை வழியில அமைதியான முறையில் போராடி வெற்றி வாங்கி கொடுத்த ஒரு சாந்தமான மனுஷன் நமக்கு தோணுது. அவரே வந்து அந்த அகிம்சையை எதிலிருந்து கற்றுக்கொண்டார்னா பைபிள் இருந்து தான் கற்றுக்கொண்டார். பைபிள் வசனம் சொல்லுது, நான் உங்களுக்கு சொல்றேன், தீமையோட எதிர்த்து நிற்க வேண்டாம். தீமையோட எதிர்த்து நிற்க வேண்டாம். தீமைனா நீங்க எதிர்த்து நிற்காதீங்க, பார்த்துக்கலாவா, ஒத்தைக்கொத்த பார்த்துக்கலாவா, அதெல்லாம் வேண்டாம் சொல்றாரு. அப்போ அவர் உன்னை வலது கணத்தில் அறைந்தால் அவனுக்கு மறுகணத்தை திருப்பி கொடு. இந்த வசனம் என்ன? வலது கணத்தில் அரைஞ்சா மறுகணத்தை திருப்பி கொடு. உன்னை ஒரு கணத்தில் அடிக்கிறானா நீ என்ன பண்ணணும்? இந்த கணத்தில் அரைஞ்சிரு, இந்த கணத்தில் அடி அப்படின்னு மறுகணத்தை திருப்பி காட்டணும். இதுதான் பைபிள் போதிக்குது. இதுதான் பைபிள் போதிக்குது. ஆண்டவர் இப்படிதான் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு இந்த மாதிரி யாராச்சும் போவாங்களா? நம்மளை யாராச்சும் தெரியாம காலை மிதிச்சு என்ன பண்ணுவோம்? நம்மளை யாராச்சும் கூட்டத்தில் நிற்கும்போது தெரியாம காலை மிதிச்சுட்டா நாம என்ன பண்ணுவோம்? நாம வந்து வேணும்னே அவங்களுக்கு காலை மிதிப்போம். சாரின்னு சொன்னாலும் கேட்க மாட்டோம். என்ன சாரி அப்படிம்போம். சாரிங்க தெரியாம மிதிச்சுட்டுங்க, என்னடா சாரி சொல்றேன் சண்டைக்கு போவோம். இது வந்து மனசோட இயல்பா இருக்குது. அப்போ தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம், அமைதியான முறையில் வாழுங்கன்னு தான் பைபிள் சொல்லுது. அப்போ பைபிள் எவ்வளவு அருமையான ஒரு புத்தகம்னு பாருங்க. ஹவ் இஸ் பைபிள் ரீட் இன் தி வேர்ல்டு. பைபிளை வந்து எப்படி படித்து புரிந்து கொள்றது பாருங்க. சிலர் வந்து பைபிளை வந்து உட்கார்ந்து கவனமா படிக்கிறவங்க இருக்கிறாங்க. பரிசுத்த வேதாகமத்தை வந்து படிப்பாங்க. சிலர் வந்து படிக்கிறன்ட்டு 2 வசனத்தை படிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க? 2 வசனத்தை படிச்சுட்டு அப்படியே தலைக்கு வச்சு தூங்கிடுவாங்க. அப்புறம் சிலர் வந்து பார்த்தீங்கன்னா படுத்துட்டே படிக்கிறது, படுத்துட்டு பைபிள் படிக்கிறது. படுத்துட்டு பைபிள் படிக்கலாமா? படுத்துட்டு பைபிள் படிக்கிறது, கால் மேலே கால் போட்டு படிக்கிறது. அந்த பரிசுத்த வேதாகம்னா அது தேவனுடைய புத்தகம். அந்த புத்தகத்தை தொடும்போதே நமக்கு பாருங்க, இது பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு நமக்கு என்ன வருதுன்னா, நமக்கு ஒரு மரியாதை, ஒரு பயம், இதெல்லாம் பரிசுத்த வேதாகமத்தை பார்க்கும்போதே இப்படிதான் நமக்கு தோணுது. அப்போ இந்த பைபிள் வந்து நாம பார்க்கும்போது சரசில் பாருங்க, எவ்வளோ ஒரு தேவன் வந்து அவருடைய தெய்வீக திட்டத்தை கொடுத்துருக்காரு. இன்னைக்கு வந்து பைபிள் புத்தகமா வடிவத்தில் இருந்துச்சு. இன்னைக்கு என்னாச்சு தெரியுங்களா? இன்னைக்கு அறிவியல் யுகம், கம்ப்யூட்டர் வேர்ல்டு, செல்போன்ல பைபிள், எல்லா பைபிளும் நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறோம். இந்த மாதிரி லேப்டாப்ல, கம்ப்யூட்டர்ல எல்லாத்துலேயும் பைபிள் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சு நம்ம இதில் படிக்கிறோம். அப்போ பைபிள் வந்து முன்னொரு காலத்தில் பைபிள் ஒரு நூலில் ஒரு பேப்பரில் அச்சிடப்பட்டு வந்துருச்சு. ஆனால் இன்னைக்கு காலகட்டத்தில் அப்படி இல்லை. இன்னைக்கு கணினி மயம்ங்கிறனால கம்ப்யூட்டரில் வரும், திரையில் வரும், இன்னைக்கு எல்இடி ஸ்க்ரீனில் வரும். இப்படியாக வந்து பைபிள் வந்து பல்வேறு வகையில் வந்து நமக்கு கையில் வந்துருக்குது. எப்படி வேணாலும் நம்ம பயன்படுத்தலாம். இப்போ ஒரு சிலர் வந்து பைபிள் வீட்டில் வச்சுருப்போம். ஆனால் எல்லா கிறிஸ்தவர்கள் வீட்டிலும் பைபிள் இருக்குது. ஆனால் நிறையா கிறிஸ்தவர்கள் வீட்டில் பைபிளை திறக்கிறதே கிடையாது. பைபிள் வந்து ஷோகேஸில் இருக்கும். அந்த பைபிள் என்ன இருக்குன்னா, முக்கியமான பில்லு, கரண்ட்டு பில்லு அந்த கட்டுற அட்டை, அப்புறம் யாராச்சும் வந்து ஒரு ரசீது கொடுத்தாங்கன்னா அந்த ரசீது பத்திரமா வை அப்படின்னு சொன்னால், பத்திரம் வைனா நம்ம என்ன சொல்லுவோம்? நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைகிட்ட, அதை கொண்டு பைபிள் வை, அதை கொண்டு போய் பைபிள் வை, பத்திரமா வைக்கணும்ல. பத்திரம்னா பைபிள் வைக்கணும். ஏன்னா அதைத்தான் யாரும் எடுக்க மாட்டாங்க, அதைத்தான் யாருமே எடுக்க மாட்டாங்க. அப்படியே ஷோகாஸில் இருந்த மாதிரி அப்படியே இருக்கு. யாராச்சும் எடுத்தா தானே அது எங்கேயாச்சும் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது யாரும் எடுக்க மாட்டாங்க. பைபிள் வச்சிரு அப்படின்னா, இந்த மாதிரி பைபிள் வந்து நம்ம பாருங்க, இந்த மாதிரி முக்கியமான பொருள் பாதுகாக்கிற ஒரு பெட்டகமாக
வச்சு பயன்படுத்திட்டு இருக்கிறோம். ஏன்னா அந்த பைபிள் யாரும் எடுக்க மாட்டாங்க. அது சும்மா வச்சிருந்தா கூட யாரும் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. அதனால பைபிளை நம்ம இப்படி தான் நம்ம படிக்கிறோம். அதெல்லாம் பாருங்க, பரிசுத்த வேதாகமத்தை வந்து படிக்கலான்னு முயற்சி பண்றோம். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தேவன் நமக்கு கொடுத்துருக்காரு. நம்ம ஆயுஷ்னால ஒரு நாள். இப்போ இன்னைக்கு நம்ம நேற்று நைட்டு படுத்தோம், இன்னைக்கு காலையில் முழிச்சோமா இல்லைங்களா? எப்படி முழிச்சோம்? நேற்று நைட்டு எல்லாம் படுத்து தூங்கணும். நிறைய பேர் தூங்குனாங்க. இன்னைக்கு நேற்று நைட்டு படுத்து தூங்கணும்ல, இன்னைக்கு எல்லாரும் எந்திரிச்சிட்டாங்களா? எல்லாரும் எந்திரிச்சிட்டாங்களா இல்லைங்களா? யாராலும் எந்திரிச்சிருக்க மாட்டாங்க. சுமார் எத்தனை பேர் எந்திரிச்சிருக்க மாட்டாங்க. அவங்கள என்ன ஆனாங்க? செத்து போயிட்டாங்க, மறிச்சு போயிட்டாங்க. ஆனா நாம இன்னைக்கு உயிரோட இருக்கிறோம். அப்ப பாருங்க, நைட்டு தூங்குறோம், கண்ணை முழிச்சு விடிய காலம் எதிர்ச்சா தான் நெசம், இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. ஆமா, அவ்வளவுதான். மறிச்சு போயாச்சு, கொண்டு போய் அடக்கம் பண்ணிடுவாங்க. அப்ப இன்னைக்கு தேவன் வந்து நம்மளுக்கு ஜீவனை கொடுத்துருக்காருன்னா, ஒரு நாளை கொடுத்துருக்காருன்னா, 24 மணி நேரத்தை கொடுத்துருக்காருன்னா, நாம தேவனுக்காக அந்த 24 மணி நேரத்துல எவ்வளவு நேரம் திருப்பி தர்றோம்? எவ்வளவு நேரம் தேவனுடைய சன்னிதி நேரத்துல ஜெபம் பண்றோம்? காலையில எந்திரிச்சல இருந்து நைட்டு படுத்தவங்க வரைக்கும் எத்தனை நேரம் தேவனோட பேசுறோம்? இப்ப காலையில ஜெபம் பண்றோம், எவ்வளவு நேரம்? ஒரு அரை மணி நேரம் ஜெபம் பண்றோமா? அரை மணி நேரம்லாம் யாரும் ஜெபம் பண்றது இல்லை. 5 நிமிஷம் பண்றோமா? 5 நிமிஷம் கூட யாரும் பண்றது இல்லை. 2 நிமிஷம் பண்றோமா? 2 நிமிஷம் பண்ணுவோம். 2 நிமிஷம் பண்ணிட்டு, தேவனே எனக்கு நல்ல தூக்கத்தை கொடுத்தீங்க, சந்தோஷமா என்னை பாதுகாத்து கொண்டீங்க, நன்றி. காலையில் உசுரை கொடுத்து எழுப்பிட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு பூரா பாதுகாத்து கொள்ளுங்க, நான் வண்டியில் போகும்போது வரும்போதெல்லாம் பாதுகாத்துங்க அப்படின்னு நமக்கு நம்மளோட சுய தேவைக்காக அங்கே சொல்லிட்டு ஆமேன்னு சொல்லி முடிச்சுட்டு எந்திரிச்சு போயிடுவோம். பைபிள் வசனம் எத்தனை வசனம் படிக்கிறோம்? இன்னைக்கு ஒரு அதிகாரம் படிக்கிறோம்னால கஷ்டம்தான், அதுக்கு நேரம் இல்லைங்கிறோம். ஒரு அதிகாரம் படிக்கிறதுக்கு நேரம் இல்லைங்கிறோம். தேவன் நமக்கு 24 மணி நேரத்தை கொடுத்துருக்காரு. நம்ம எப்படி பார்ப்பார் தேவன்? மேலே இருந்துட்டு எப்படி பார்ப்பார்? பைபிள் ஒரு அதிகாரம் படிக்கிறதுக்கு தேவன் எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொன்னா அவர் எப்படி பார்ப்பாரு? அட பாவி, உனக்கு நான் 24 மணி நேரம் கொடுத்துருக்கிறேன். என்ன சொல்லுவாரு? உனக்கு 24 மணி நேரத்தை கொடுத்துருக்குறேன், உன்னோட ஆயுஷ்னால 24 மணி நேரத்தை சேர்த்து கொடுத்துருக்குறேன், நீ ஒரு 5 நிமிஷம் எனக்கு இல்லைங்கிறியே அப்படின்னு தேவன் அங்கிருந்து பார்ப்பாரு. அப்போ நம்ம எத்தனை வசனத்தை படிக்கிறோம், எத்தனை அதிகாரத்தை படிக்கிறோம், தேவனுக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுக்குறோம் யோசிச்சு பாருங்க. நம்ம எல்லாம் அந்த அளவுக்கு நம்ம வந்து இன்னும் அதிகமாக போகணும். பைபிள் வந்து ஒரு அருமையான புத்தகம், படிக்கணும். இது பைபிள் படிக்கிறதுங்கிறது தேவனோட பேசுறதா அர்த்தம். தேவன் உங்களோட எப்படி பேசுவீங்க? பரிசுத்த வேதாந்தம் படிச்சீங்கன்னா தேவன் உங்களோட பேசுவார், நீங்களோட பேசுவீங்க. பரிசுத்த வேதாந்தம் என்பது தேவனோட தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு கருவி. இது வந்து நம்ம படித்து புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் குரூப் ஸ்டடி போடுறாங்க, உலகத்தின் பிரகாரமான காரியங்களை குரூப் ஸ்டடி போட்டு படிக்கிறாங்க. ஆனா பைபிள் குரூப் ஸ்டடி போட்டு படிக்கிறோமா? வீட்டில் கூடிய குழந்தைகளை உட்கார வச்சு ஒரு அதிகாரத்தை எடுத்துட்டு, உனக்கு இந்த அதிகாரத்தில் என்ன தோணுது சொல்லு அப்படின்னு அந்த குழந்தைகிட்ட கேட்குறோமா? அல்ல நாம வந்து அந்த அர்த்தத்தை வந்து இப்படி அர்த்தம் நம்ம சொல்லித்தரோமா? குரூப் ஸ்டடி பண்றோமா? இல்லை. குரூப் ஸ்டடி பண்ணணும். பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு இருக்கக்கூடிய 2 பாகங்களையும் நம்ம பிரித்து அலசி ஆராய்ந்து பார்க்கணும். மனசு வர சொல்லு. இன்னைக்கு என்ன பண்ணிட்டேன்னா, இன்னைக்கு ரொம்ப எளிமையாக்கிட்டாங்க. பைபிள் வந்து நீ ஒரு அதிகாரமெல்லாம் படிக்க வேண்டாம். வீட்டில் எல்லாம் ஒவ்வொரு சர்ச்சிலேருந்து வந்தவன், ஒவ்வொரு சர்ச்சுக்காரங்க காலண்டர் போடுறாங்க. ஒவ்வொரு சர்ச்சுக்காரங்க என்ன பண்ணுறாங்க? காலண்டர். அந்த காலண்டர் வீட்டில் மாட்டி வச்சுக்கிறோம். இன்னைக்கு பைபிள் எப்படி படிக்கிறாங்க தெரியுங்களா? நேராக அந்த காலண்டர் கிட்ட போகிறது. இன்னைக்கு தேதி 14ஆம் தேதி என்ன வசனம் வந்திருக்குது அப்படின்னு அந்த காலண்டரை பார்த்து அந்த வசனத்தை படிச்சுட்டு போயிடும். அப்போ ஒரு நாளைக்கு ஒரு வசனம்னா வருஷத்துக்கு எத்தனை நாளுங்க? ஒரு நாளைக்கு ஒரு வசனம்னா ஒரு வாரத்துக்கு 7 வசனம், வருஷத்துக்கு மாசத்துக்கு 30 வசனம், வருஷத்துக்கு 365 வசனம் தான் படிக்க முடியும். ஆனா வசனம் எத்தனை வசனம் இருக்குது? 31,186 வசனம் இருக்கு. இத்தனை வசனத்தை எப்ப படிச்சு முடிக்கிறது? ஒரு வருஷத்துக்கு 365 வசனம்னா நம்ம எத்தனை வருஷம் உயிர் வாழ்வோம்? ஒரு 70 வருஷம் வச்சுக்கோங்க. 70 வருஷம் வச்சுக்கோங்க. 70 × 300 போட்டா 7 3 21, 21,000 வசனம் தான் ஆச்சு. அப்ப மிச்சமிக்க வசனத்தை எப்ப படிச்சு முடிக்கிறது? இதெல்லாம் நிறைய கேள்விகள் இருக்கு அன்பான சகோதரர்களே. அப்ப பாருங்க, இன்னைக்கு நிறைய வகையில வந்து பாருங்க, பைபிள் கூடயே இருக்கணும்னு சொல்லி என்ன பண்ணிக்கிறாங்க. பைபிள் வந்து எப்பவுமே கூட இருக்கணுமா? அதுக்கு என்ன பண்றோம்? கீச்சன் வடிவில் பைபிள் வந்துச்சா இல்லைங்களா? அதை வாங்கி வண்டியில நம்ம 2 வீலர்லாம் போட்டுக்கிறோம். ஏன்னா பைபிள் கூடயே வருது. பைபிள் கூடயே வருது. அந்த கீச்செயினில் போட்டால் கூடயே வண்டியில் பைக்கில் போனால் பைக்கில் வரும், காரில் போனால் காரில் வரும். அப்புறம் பேக்கெட்டில் போட்டுக்குவோம், பேக்கெட்டில் கூடயே பைபிள் இருக்கு.
அப்புறம் சட்டை பேண்ட்டை கட்டி வச்சுட்டா பைபிள் கூட இருக்காது. ஆனால் பைபிள் உள்ளத்துக்குள்ள இருக்கணும். எங்கே இருக்கணுங்க? உள்ளத்துக்குள்ள இருக்கணும். புள்ள வச்சிருக்கணும் பைபிளில். புரிஞ்சுங்களா? அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ அன்பான சகோதரர்களே, நம்ம வந்து பரிசுத்த வேதாந்தத்தில் வசனம் சொல்லுது, கர்த்தருடைய புஸ்தகத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன்தான். கர்த்தருடைய புஸ்தகத்தில் இரவும் பகலும், இரவும் பகலும் தியானமாக தான் நான் எப்படி சோறுங்கிறது, எப்படி வேலைக்கு போகிறது, இதெல்லாம் கேள்வி நிறைய இருக்கு. அன்பான சகோதரர்களே, இப்படியாக வந்து பைபிள் வந்து ஒரு மிக உன்னதமான பரிசுத்தமான புத்தகம். தேவனுடைய மைண்டு நான் படிக்கணும். பாருங்க, ஒரு தம்பதிக்கு நீண்ட நாள குழந்தையே இல்லை. மனைவி வந்து ரொம்ப பரிசுத்தமா தேவனை தெரிந்து கொண்டு பரிசுத்தமா வாழ்ந்துட்டு இருந்துச்சு. ஆனா கணவனுக்கு தேவன் மேல நம்பிக்கை இல்லை. அவர் சர்ச்சுக்கு வரமாட்டார். இந்த அம்மா வார வாரம் சர்ச்சுக்கு போயிடும், ஜெபம் பண்ணும். கணவன் வந்து சர்ச்சுக்கு வரமாட்டார், ஜெபம் பண்ண மாட்டார், பைபிள் படிக்க மாட்டார். மனைவியும் திட்டிட்டு இருப்பார், எதுக்கு நீ சர்ச்சுக்கு போற, என்ன நமக்கு நல்ல நன்மை நடந்திருக்குது அப்படின்னு திட்டிகிட்டே இருப்பார். ஆனால் மனைவி வந்து அதெல்லாம் காதலே போட்டுக்காம போய் உருக்கமாக ஜெபம் பண்ணிட்டே இருக்கு. இன்னும் நீண்ட வருஷங்களா குழந்தையே இல்லை. அப்புறம் இந்த அம்மா உருக்கமாக ஜெபம் பண்ணி தேவன் ஒரு நாள் அவங்க ஜெபத்தை கேட்டார். எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, பைபிளை எப்படி படிக்கக்கூடாது, பைபிளை எப்படி படிக்கக்கூடாதுங்கிறதுக்காக சொல்கிறோம். நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? பைபிள் வந்து வச்சிருப்போம். இப்போ நம்ம உதாரணத்துக்கு வேலைக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்க, பைபிள் படிக்கலாம்னு நினைப்போம். பைபிள் படிக்கும்போது நம்ம என்ன பண்ணோம்னா, இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு வேலைக்கு போகிறோம், அல்லது ஒரு முக்கியமான ஒரு இன்டர்வியூக்கு போகிறோம். நம்ம பைபிள் படிக்குவோம். நம்ம என்ன பண்ணுவோம், பைபிள் கையில் வச்சுட்டு தேவனே ஒரு நல்ல வசனமாக கொடுத்துருங்கன்னு இப்படியோ அழுங்காப்பில் திறப்போம். திறந்து நான் முதல்ல எந்த வசனத்தை பார்க்குறேனோ அது எனக்கு நம்ம சொல்லிகிட்டே தான் பண்ணுவோம். அதாவது நமக்கு நிறைய பிரச்சனை இருக்குது, போராட்டம் இருக்குது, ஒரு பெரிய ஆபத்து இருக்குது. இந்த ஆபத்துக்கு தேவனத்தில் போய் ஜெபம் பண்ண போவோம். அந்த ஜெபத்தில் வந்து நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பைபிள் படித்து ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு அந்த பைபிள் வார்த்தையில் நமக்கு என்ன வசனம் வருது, அந்த வசனம் வரும்போது திடீர்னு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை அப்படின்னு வரும்போது எப்படி இருக்கும்? இப்படி வச்சு அதை எப்படி ஜோசியமாக திறந்து பார்க்கும்போது நமக்கு ஒரு வசனம், ஆண்டவரே நான் எந்த வசனத்தை பார்க்குறேன் அந்த வசனம் ஓகே அப்படின்னு நம்ம எடுத்து பார்க்குறது. நான் உன்னை விட்டு விலகிறதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை அப்படின்னு போட்டோன்னே, அப்பா இன்னைக்கு தேவன் நம்ம கூடயே இருப்பார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வருது. ஒரு மனசுக்கு ஒரு தைரியம் வருது, நமக்கு அருமையான வசனத்தை கொடுத்தாரு அப்படின்னு போய் அந்த பிரச்சனையை எதிர்கொண்டு வந்து நம்ம ஜெயிச்சுட்டு வந்துடுவோம். அதில் நமக்கு போராட்டத்தை விட்டு அந்த பிரச்சனை நமக்கு ஜெயம் கிடைச்சிடும். அப்போ நம்ம வசனத்தை மேலே நம்ம விசுவாசிச்சு போகிறோம். ஆனால் இப்படி பைபிள் படிக்கலாமான்னு படிக்கக்கூடாது. பைபிள் என்பது இப்படி திறக்கும்போது எது வருதோ அப்படி படிக்கிறதெல்லாம் கிடையாது. அப்புறம் அதாவது ஒரு ஆசீர்வாதம் வேணும்னு வச்சுக்கோங்களேன், சங்கீதம் எடுத்து படிக்கிறது, நீதிமொழி எடுத்து படிக்கிறது. ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஆஸ்திரேலியாவில் வந்து டாக்டர் வந்து சொல்லிட்டாரு உங்கள் அப்பாவை காப்பாற்ற முடியாது, செத்து போயிடுவார், முடிஞ்ச வரைக்கும் பார்க்குறோம் அப்படின்னா உடனே என்ன பண்ணுவோம்? உடனே தேவனுடைய சன்னிதானத்தில் போய் முட்டி போட்டு கண்ணீர் வச்சு ஜெபம் பண்ணி தேவனை எப்படியாவது காப்பாற்றுங்கன்ட்டு ஜெபம் பண்ணுவோம். எதை எடுத்து படிப்போம்? பிரசங்க எடுத்து படிப்போம், புலம்பல் எடுத்து படிப்போம். இப்படி படிக்கும்போது தேவன் அதை கேட்டு நம்மளுக்கு இரக்கம் செய்வாருன்னு நம்ம ஒரு நம்பிக்கை. இப்படியெல்லாம் பைபிள் படிக்கக்கூடாது. எப்படி பைபிள் படிக்கக்கூடாதுங்கிறதுக்கு இவங்க ஒரு உதாரணம். இவங்க என்னன்னா, ரொம்ப நாளாக குழந்தை இல்லை, இந்த அம்மா வந்து ரொம்ப விசுவாசமாக இருக்குது, கணவனுக்கு விசுவாசம் இல்லை. ஒரு நாள் வந்து நீண்ட வருஷம் கழிச்சு தேவன் வந்து அவங்களுக்கு ஒரு குழந்தை கொடுத்துருவார். குழந்தை கொடுத்தோன்னே அவர் ஹஸ்பண்ட் யோசிக்கிறார். என்ன யோசிக்கிறாருன்னா, மனைவி கூப்பிட்டு, உண்மையாலுமே உங்கள் கடவுள் வந்து அவர் இருக்கிறது உண்மைமா, நீ எவ்வளோ தூரம் நீ தேவன் மேலே விசுவாசமாக இருந்த, நான் கூட உன்னை திட்டுனேன், சர்ச்சுக்கு போகாதன்னு சொல்லி அடித்தேன், நீ எதுக்கு பைபிள் படிக்கிறேன்னு பேசின அடித்தேன், ஆனால் நீ அதெல்லாம் உறுதியாக இருந்து நீ சொல்லிட்டே இருந்த, ஆண்டவர் நிச்சயமாக ஒரு நாள் ஜெபத்தை கேட்பாருன்னு சொன்னேன். நமக்கு இன்னைக்கு தேவன் குழந்தை கொடுத்துட்டாருமா, ரொம்ப சந்தோஷம். நான் இன்னையிலேருந்து என்ன பண்ணுறேன், நானும் உங்களோட சர்ச்சுக்கு வர்றேன், நானும் பைபிள் படிக்கிறேன் அப்படின்ட்டு அவர் பைபிள் எடுக்கிறார். பைபிள் எடுத்து சரி எதுவுமே படிக்கலாம், ஏதோ ஒரு வசனத்தை எடுத்து படிங்க அப்படின்னு நம்மளை மாதிரி தான் இப்படி வச்சு திறக்கிறது. திறந்து பார்க்கும்போது அவருக்கு என்ன வசனம் வருது? சங்கீதம் 137:9. உன் பிள்ளைகளை பிடித்து கல்லின் மேல் மோதி அடிக்கிறவன் பாக்கியவான். பாருங்க, அவங்களுக்கு நீண்ட நாள் கழிச்சு ஒரு குழந்தை கிடைச்சிருக்குது, குழந்தை பிறந்திருக்குது. இப்ப வசனம் என்ன வருது? நான் முதல்ல பைபிள் படிக்கிறார். உன் குழந்தையை பிடித்து கல்லின் மேல் மோதி அடிக்கிறவன் பாக்கியவான் ஒரு வசனம் வந்தா அவர் எப்படி இருக்கு? அவர் அதுக்கு மேலே பைபிள் படிப்பாரா?
படிக்க மாட்டார். இப்படி எல்லாம் இந்த மாதிரி கிளிஜோசி மாதிரி ஏதோ ஒரு சீட் எடுக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நம்ம பைபிள் படிக்கக்கூடாது. அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வசனம் நிறைய வசனம் இருக்குது. 36,000 வசனத்தில் பல்வேறு வகையாக தேவன் பேசியிருப்பார். அப்போ நம்ம ஏதோ ஒரு வசனத்தை எடுத்து படிச்சுட்டு நம்ம தப்பாக புரிந்து கொள்றதுல நம்ம மனசு கஷ்டப்படுறதுல தப்புன்னு சொல்லி பார்க்குற மனசு வர சொல்ல பாருங்க. அதாவது இப்போ வசனம் வாசிக்கலாம். நம்ம வாழ்கிற பூமி இது. அதில் பார்க்கும்போது இந்த பூமியை குறித்து பேசும்போது ஆண்டவர் பேசுகிறாரு. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலேயே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. வசனம் வாசிக்கும்போது பாத்தீங்கன்னா இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினால் அக்கினிக்கு இரையா வைக்கப்பட்டிருக்குது. இந்த வானமும் பூமியும் அக்கினிக்கு இரையா வைக்கப்பட்டிருக்கு வசனம் இருக்குது. அக்கினிக்கு இரையா வைக்கப்பட்டிருக்கு வசனம் இருக்குது. இன்னொரு வசனம் படிக்கலாம். 2 பேதுரு 3:10. கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமடையென்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகி போம், பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழித்து போம். முன்னாடி வசனத்தை பார்த்தோம். 7வது வசனத்துல வானமும் பூமியும் அக்கினிக்கு இரையா வைக்கப்பட்டிருக்குது. அக்கினியில ஒரு பொருளை போட்டா என்ன ஆகும் நீங்க சொல்லுங்க? தீ எரியுது, அதுக்குள்ள துணி தூக்கி போடுறீங்க, ஒரு மரக்கட்டை போடுறீங்க. எந்த பொருளை போட்டாலும் அந்த தீயில போட்டா என்ன ஆகும்? எரிஞ்சு சாம்பலாயிரு இருக்காது. அதே மாதிரி வசனம் சொல்லுது, கர்த்தருடைய நாள் இரவில திருடன் வருகிற விதமா வரும். அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போகும், பூதங்கள் வெந்து உருகி போகும், பூமியும் அதிலுள்ள கிரிகளும் எரிந்து அழிந்து போகுங்கிறார். பூமியும் இந்த பூமியில கூடிய எல்லா பொருளுமே எரிஞ்சு அழிஞ்சு போகுங்கிறார். அப்ப பூமியே அழிஞ்சு போயிடும் இருக்காது அப்படிங்கிறார். ஒரு வசனம் இப்படிதான் சொல்லுது. நம்ம நல்லா புரிஞ்சுக்கலாம். நம்ம பார்க்கறது வந்து இங்க ஒரு வசனம் என்ன சொல்லுதுன்னா பூமி எரிஞ்சு அழிஞ்சு போயிரும் ஒரு வசனம் சொல்லுது. இன்னொரு வசனம் என்ன சொல்லுதுன்னா பாருங்க, கையில வச்சுக்கிற அந்த சங்கீதம் 104:5. பூமி ஒருபோதும் நிலை பெறாதபடி அதன் ஆதாரங்களின் மேல் அதை ஸ்தாபித்தார். இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா பூமி ஒருபோதும் நிலை பெயராதான். நிலை பெயராதுங்களா, அங்கிட்டு இங்கிட்டு நகராது, அசையாது, அழியாதுங்கிறார் இந்த வசனத்துல. ஒரு வசனத்துல வந்து பூமியும் அதன் கிரிகளும் எரிந்து அழிந்து போகுன்னு ஒரு வசனம் இருக்குது. அப்ப பூமி எரிஞ்சு அழிஞ்சிருன்னு ஒரு வசனம் சொல்லுது. இங்க என்ன சொல்லுது? பூமி ஒருபோது நிலை பெயராதபடி என்ன பண்ணிருக்குதா, அதனுடைய ஆதாரங்கள் மேல அதை ஸ்தாபிச்சிருக்காரா தேவன். அப்ப பூமி நிலை பெயராது அழியாதுன்னு ஒரு வசனம் சொல்லுது. இந்த வசனம் உண்மையா? இந்த வசனம் உண்மையா? எந்த வசனம் உண்மை? நல்லா புரிஞ்சுக்குங்க அன்பானவர்களே. எதுக்கு நம்ம பைபிள் ஸ்டடி கிளாஸ்க்கு வந்திருக்கிறோம்னா, ஒரு வசனம் சொல்லுது பூமி எரிந்து அழிந்து போயிருன்னு சொல்லுது. ஒரு வசனம் சொல்லுது பூமி அறியாது, என்னென்றைக்கும் அது நிலை பெயராது அப்படி ஒரு வசனம் சொல்லுது. அப்போ இந்த வசனம் கரெக்டா, முன்னாடி வசனம் கரெக்டா? முன்னாடி வசனம் தப்பா? இந்த வசனம் கரெக்டா அப்படின்னா ஆமா இந்த வசனம் தான் கரெக்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப முன்னாடி வசனம் சொல்லுது வேதத்தில் உள்ள எந்த ஒரு எழுத்தாகிலும் எழுத்தின் உறுப்பாகிலும் அவமாய் போகாது. அப்படி என்ன தெரியுங்களா? அது வேஸ்டா போகாது. ஒரு எழுத்து கூட வேஸ்டா போகாது, நடக்காம போகாது. அப்படின்னா முன்னாடி வசனம் சொல்லுது பூமி எரிஞ்சு அழிஞ்சு போயிருங்குது. இந்த வசனம் பூமி ஒருபோது நிலை பெயராது அப்படியே இருக்குன்னு சொல்லுது. அப்ப இந்த வசனம் உண்மையா, முன்னாடி வசனம் உண்மையா? அப்படின்னா ரெண்டுமே உண்மை. ரெண்டுமே பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கக்கூடிய வசனங்கள் தான். இது ஆண்டவர் பேசினது தான், ஆண்டவர் கொடுத்தது தான். அப்ப எதுவுமே பொய் கிடையாது, இது நிஜம், இதுதான் வந்து உண்மை. அப்படின்னா அந்த வசனம் ஏன் அப்படி சொன்னாரு, இந்த வசனத்தை ஏன் இப்படி சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் தான் அந்த பைபிள் ஸ்டடி பாடத்தில் பாரு. அப்போ நான் பார்க்கும்போது அதாவது நீங்கள் ஒன்றும் வேண்டாம், ஒருத்தர் புரஜாதி இந்து ஒருத்தர் வர்றாரு, அவர் இந்து பைபிள் படிச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவர் வந்து இந்த வசனத்தை எடுத்து படிச்சுட்டு கேட்குறாரு, எனக்கு பூமி அதில் இருக்கிற கிரியெல்லாம் எரிஞ்சு அழிஞ்சு போகணும்னு சொல்லுது ஒரு வசனம், உங்கள்கிட்ட கேட்குறாரு. நீங்கள் கிறிஸ்டியனுங்கிறனால உங்கள்கிட்ட கேட்குறாரு, எனக்கு தெரியலைங்க கொஞ்சம் சொல்லுங்க. இந்த 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் பூமி எரிஞ்சு அழிஞ்சு போகணும்னு போட்டிருக்குதுங்க. இன்னொரு வசனம் போட்டிருக்குதுங்க சங்கீதத்திலேங்க. அது என்ன போட்டிருக்குன்னா சங்கீதம் 107 பார்க்கும்போது 104 பார்க்கும்போது பூமி ஒருபோதும் நிலை பெறாதுன்னு போட்டிருக்குது. அப்ப எந்த வசனம் உண்மைங்க கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு உங்களை கேட்டா
நீங்க என்ன சொல்லுவீங்க? உங்களை ஒருத்தர் வந்து ஒரு இந்து வந்து கேட்குறாரு, எனக்கு தெரிஞ்சுக்கோன்னு ஆசையாக சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அங்கே நின்று தலை சொறியும். நம்ம அங்கே நின்று என்ன பண்ணுவா? ஆமாம், எனக்கே இது தெரியல. என்னங்க நீங்கள் கிறிஸ்டினுங்கன்னு சொல்கிறீங்க, பைபிள் வார வாரம் சர்ச்சுக்கு போகிறீங்க, வார வாரம் பைபிள் படிக்கிறீங்கிறீங்க, ஜெபம் பண்ணுறங்கிறீங்க, இது சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டால் நமக்கு சொல்ல தெரியாது. நாம் அவங்களுக்கு சொல்லணும், நம்ம அவங்களுக்கு எடுத்து சொல்லணும். புரிஞ்சுங்களா? இதெல்லாம் நான் பார்க்குறோம். அதான் சொல்ற பாருங்க, இன்னொரு வசனம் சொல்லுது பாருங்க, பிரசங்கி 1:4. ஒரு சந்ததி போகிறது, மறு சந்ததி வருகிறது, பூமியோ என்றைக்கும் நிலைத்திருக்கிறது. பாருங்க, ஒரு சந்ததி போகுது, இன்னொரு சந்ததி வருது. 100 வருஷத்துக்கு முன்னாடி நாம் இல்லை, 100 வருஷத்துக்கு நம்ம தாத்தா பாட்டி இருந்திருக்காங்க, அப்ப நாம் இல்லை, இப்ப நாம் இருக்கிறோம். தாத்தா பாட்டி இப்ப இல்லை. ஒரு சந்ததி வருது, ஒரு சந்ததி போகுது. ஆனா பூமி என்னதான்? பூமியோ என்றைக்கும். அப்படின்னா எப்போதுமே பூமி நிலைச்சிருக்குது, பூமி எப்பொழுதுமே நிலைச்சிருக்குது அப்படின்னு வசனம் சொல்லுது. பூமி அழியாது அப்படிங்குது. அப்ப பேதுருல அழிஞ்சு போகும்னு சொல்லுது, இங்கே அழியாதுன்னு சொல்லுது. இதெல்லாம் தான் பாருங்க அன்பான சகோதரர்களே, நிறைய வசனம் இப்படி இருக்குது, நாம் புரிஞ்சுக்கணும். பாருங்க, அதாவது பைபிள் வசனம் சொல்லுது மத்தேயு 25:29, உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான், இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். ஒருத்தர் வந்து நீங்களே படித்த வசனத்தை நல்லா படிச்சு பாருங்க. இப்போ சகோதரி படிச்சாங்க, இது நல்லா நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த வசனத்தை யோசிச்சு பாருங்க. நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர் நீங்க சொல்லுங்க. இந்த உலகத்துல ரொம்ப ரொம்ப நல்லவங்க யார்? இது ரெண்டு பேரும் சந்தேகம், நான் தான் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? இதுல என்ன சந்தேகம்? நான் தான் நல்லவன் அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தருமே சொல்லுவோம். நான் கெட்டவன் யாராவது சொல்லுவாங்களா? நான் ரொம்ப கெட்டவனுங்க, இந்த உலகத்திலேயே என்ன போல கெட்டவனே கிடையாது அப்படின்னு நம்ம யாரும் சொல்லுவோமா? நம்ம இந்த உலகத்திலேயே என்ன மாதிரி நல்லவன் எவனுமே இல்லைன்னு நம்ம சொல்லுவோம். சரி, இந்த உலகத்துல வந்து ரொம்ப ரொம்ப நல்லவங்க யாரு நீங்க சொல்லுங்க. இந்த உலகத்துல ரொம்ப ரொம்ப நல்லவங்க யாரு? இந்த உலகத்துல ரொம்ப ரொம்ப நல்லவங்க, யாருக்கும் கெடுதல் நினைக்காதவங்க, எல்லாரும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க யார்? நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவர் தான் ரொம்ப ரொம்ப நல்லவர், அவர் தான் எல்லாருக்கும் கெடுதல் நினைக்காதவர், அவர் தான் எல்லாரையும் பாருங்க எல்லாரும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறவர். அப்போ அவர் சொல்றாரு, அவர் முதல் வருகையில இந்த பூமியில வாழ்ந்த போது முன்னாடி வசனம் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நீதிமொழிகள் சங்கீதம் எல்லாம் அவர் வந்து அதாவது ஆவியின் ரூபத்தில் இருந்த போது கொடுத்தது. இது வந்து மனுஷ உருவத்துல பூமியில பிறந்து மனுஷனா வாழும்போது பேசுனது. உள்ளவனவனோ அவனுக்கு என்ன பண்ணுமாமா? உள்ளவனுக்கு கொடுப்பாராமா, பரிபூர்ணம் அடைகிற அளவு கொடுப்பாராமா. இல்லாதவங்கிட்ட இருந்து என்னங்க இது? இல்லாதவங்கிட்ட இல்லாதவங்க தானே கொடுக்கணும். ஒரு பிச்சைக்காரன் தட்டில் அந்த சத்தம் வர்றதுக்காக, சில்லற காசு இருக்கிற சத்தம் வர்றதுக்காக தட்டில் ஒரு ரூபா காசு போட்டு குளிக்கிட்டு இருப்பார். அம்மா ஐயா தாயே பிச்சை குளிக்கிட்டு இருப்பார். அவர் இல்லாதவர். வசனம் என்ன சொல்லுதுன்னா, உள்ளவனுக்கு கொடுக்கப்படுமாமா, பரிபூர்ணம் அடைஞ்சிருவானாமா. இல்லாதவங்கிட்ட இருந்து அப்ப அந்த பிச்சைக்காரன் தட்டுல இருந்து 1 ரூபாயும் தூக்கிட்டு போயிட்டு எப்படி இருக்கு? பிச்சைக்காரன் தட்டுல இருந்து அந்த 1 ரூபாயும் எடுத்துட்டா எப்படி இருக்கு? அப்படித்தான் வசனத்தினுடைய பொருள் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்குங்க. உள்ளவன் அப்படின்னு உதாரணத்துக்கு அம்பானி, அனில் அம்பானி, முகேஷ் அம்பானி, பில்கேட்ஸ், இவங்கெல்லாம் மல்டி மில்லியனர், உலக கோடீஸ்வரங்க. அவங்களுக்கு தேவன் சொல்றாரு, உள்ளவனுக்கு நிறைய கொடுப்பேங்கிறார், பரிபூர்ணம் அடைவேன் அப்படி. அது மாதிரி தான் இப்போ இருக்குது பாருங்க. இன்னைக்கு அவங்க தேவன் தெரியாது, யாருன்னு தெரியாது. அம்பானிக்கெல்லாம் கடவுளை யாருன்னு தெரியாது. ஆனா இன்னைக்கு உலக கோடீஸ்வரனா இருக்கிறான். அப்போ அவனை இந்த கோடீஸ்வரனா ஆக்குனது அப்படித்தான் எடுத்துக்கிற மாதிரி இருக்குது. உள்ளவனவனா அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணம் அடைவானாமா. ஆனா இல்லாதவங்கிட்ட இருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் போது, அப்ப நாம உலகத்துல சொல்லுவோம், நாமெல்லாம் வந்து இந்த பாவத்துல பிறந்து பாவத்துல வாழ்ற நம்மளே இல்லாத பிச்சைக்காரனத்தை கொடுப்போம். நம்மளே பிச்சைக்கு வரான்னு வச்சுக்கோங்களேன். நம்ம பஸ் ஸ்டாண்டில் நிற்போம், ஒருத்தன் வந்து கையிட்டு காசு கேட்குறான். நம்ம என்ன பண்ணுவோம்? நம்மகிட்ட பெரிய மனசு பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம்? பெரிய மனசு பண்ணி நம்ம ஜோப்பில் கையிடுவோம். ஜோப்பில் கையிட்டு என்ன பண்ணுவோம்? இருக்கிற சில்லற காசுலேயே 10 ரூபா வந்து என்ன பண்ணுவோம்? அதை கொஞ்சம் தள்ளி விட்டுட்டு, 5 ரூபா வந்து அதை கொஞ்சம் தள்ளி விட்டுட்டு, ஒரு 2 ரூபா 1 ரூபா எடுத்து போடுவோம். இது பெரிய மனசு. நம்மளுடைய
பெரிய மனுஷன். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிச்சை எடுக்க வராங்க பார்த்தீங்களா, அவங்களையும் நான் பார்ப்போம். அதில் வந்து கைகால் நல்லா இருந்துச்சுன்னா, கைகால் நல்லா இருந்து ஆள் திடகாரத்தமாக இருந்து பிச்சை கேட்டானா கொடுக்க மாட்டோம். கேட்போம், போடுவோமா? போட மாட்டோம். அவனுக்கு கைகால் நல்லா இருக்குல்ல, அவன் சம்பாதிச்சு சாப்பிட வேண்டியதானே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வேலைக்கு போகலாம் இல்லைன்னு சொல்லுவோம், நினைப்போம். நம்மளே பாருங்க, ஒருத்தர் உண்மையாலுமே ஒருத்தர் கையும் இல்லை காலும் இல்லை, கையும் இல்லாமல் கட்டாயம் இருக்குது, காலும் கட்டாயம் இருக்குது, அவர் தட்டெடுத்தது நின்று என்ன பண்ணுவோம்னா 10 ரூபாய் தூக்கி போடுவோம். பாருங்க, நம்ம அவ்வளவு அந்த பார்த்துட்டு சார் என்ன பண்ணுவார் அவர். ரொம்ப வயசாய ஒரு தாத்தா தள்ளாடிட்டு வந்து கேட்குறாரு, சாப்பாடு வேலை சாமின்னொன்னே 20 ரூபா எடுத்து கொடுப்போம், 50 ரூபா எடுத்து கொடுப்போம். ஏன்னா சாப்பிட்டு போட்டுன்னு. நாம் வந்து நாம் மனுஷங்க, நாம் வந்து பாவத்தில் வாழ்கிறவங்க, நம்ம வந்து நம்மளே இந்த அளவுக்கு சிந்திக்கிறோம். அப்போ ஆண்டவர் வந்து என்ன சொல்றாரு, இல்லாதவங்கிட்ட இருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படுங்கிறார். இது தப்பா ரைட்டா? நீங்க சொல்லுங்க. இல்லாதவங்கிட்ட இருக்கிறது உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படுங்கிறார். அந்த பிச்சைக்காரன் தட்டில் இருக்கிற 1 ரூபாயும் எடுக்கப்படும்னா இது சரியா தப்பா? நீங்க சொல்லுங்க. இந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம்? இந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க பார்க்கலாம். உள்ளவனுக்கு கொடுக்கப்படுமா, பரிபூர்ணம் அடைகிற அளவு கொடுக்கப்பட்டே இருக்குமாமா. ஆனா இல்லாதவங்கிட்ட இருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படுமா. இந்த வசனத்துக்கு அர்த்தம் என்ன? உள்ளவன் என்ன உள்ள வந்துறீங்களா, வேத வசனத்தை கேட்க வேண்டும், வேத வசனத்தை படிக்க வேண்டும், வேத வசனத்தை அறிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அந்த உள்ளவன் அவனுக்கு நிறைய கொடுத்துட்டே இருப்பார். வசனம் சத்தியம் கொடுத்துட்டே இருப்பார். எனக்கு பைபிள் வசனம் கேட்க பிடிக்காது, படிக்க பிடிக்காது அப்படின்னு இருக்கிறான் பார்த்தீங்களா, அவங்ககிட்ட கூடிய அந்த கொஞ்சம் நஞ்ச ஆவி, நான் அந்த பரிசுத்த ஆவி அதையும் எடுத்துருவார். அப்போ என்னன்னா இதுதான் இந்த வசனத்துக்கு அர்த்தம். இதுதான், கொஞ்சம் பரிசுத்தாவி இருக்குது, அதை வச்சு தேவனே உங்களுக்கு நான் பிரியமா வாழணும், சத்தியத்தை நிறைய படிக்கணும் அப்படிங்கிற அந்த என்ன நினைக்கிறேன் பார்த்தீங்களா, அப்போ உடனே என்ன பண்ணுவார்னா இவனுக்கு இன்னும் நிறைய கொடுக்கலான்னு கொடுப்பார் தேவன். நமக்கு தேவனும் வேண்டாம், பைபிள் வேண்டாம், வசனம் வேண்டாம், பைபிள் ஸ்டடி கிளாஸ் வேண்டாம் நினைச்சோம்னா அவன் தான் இல்லாதவன், அந்த உணர்வு இல்லாதவன். அவங்ககிட்ட இருக்கிற கொஞ்ச நஞ்ச விஷயத்தையும் எடுத்துடுவாரு அப்படின்னு சொல்லி இதான் வந்து அர்த்தம். புரிஞ்சுங்களா? அதுக்கு அடுத்தது இன்னொரு வசனம் பாருங்க. அதாவது ஆதியாகமம் 1:18 வசனம். பகலையும் இரவையும் ஆளவும் வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் வித்தியாசம் உண்டாக்கவும் தேவன் அவைகளை வானம் என்கிற ஆகாய விரிவிலே வைத்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். பாருங்க, இப்படியாக வந்து பூமி படைச்ச போது சொல்லப்பட்ட வசனம். இதுக்கு ஒரு அர்த்தம் என்ன நமக்கு தெரியாது. அப்புறம் பாருங்க, ஒரு வசனம் நீதிமொழிகள்ல 26:4. மூடனுக்கு அவன் மதியீனத்தின்படி மறு உத்தரவு கொடாதே, கொடுத்தால் நீயும் அவனை போலாவாய். மூடனுக்கு அவன் மதியீனத்தின்படி மறு உத்தரவு கொடாவிட்டால் அவன் தன் பார்வைக்கு ஞானியாய் இருப்பான். இந்த வசனத்தை நீங்க படிங்க, நல்லா படிச்சு பாருங்க. மூடனுக்கு அவன் மதியீனத்தின்படி மறு உத்தரவு கொடாத. மூடன் ஒரு முட்டாள் இருக்கிறான், அவனுக்கு வந்து அவன் ஒன்று பேசுறான்னு வச்சுக்கோங்க, அவன் முட்டாள், அவன்கிட்ட கூட கூட பேசிட்டு இருந்தோம்னா அவனுக்கு புரியாதுங்கிறார். அதான் மூடனுக்கு அவன் மதியீனத்தினுடைய மறு உத்தரவு கொடாத, கொடுத்தால் நீயும் என்ன பண்ணுவேன். நம்ம ஊர் சொல்லுவாங்களா, அவன் தான் பைத்திய நாட்டை பேசிட்டு இருக்கிறான், நீ ஏப்பா அவங்கள்ட்ட போய் பேசிட்டு இருக்கிற, ஒருத்தரோட வாக்குவாதம் பண்றான்னு வச்சுக்கோங்க, அவன் தான் பைத்திய மாட்டா பேசிட்டு இருக்கிறான், நீயே அவங்கள போய் மீண்டும் மீண்டும் பேசிட்டு இருக்கிற, நீயும் பைத்தியமாயிருவே அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்றோம். இது அப்படிதான் வசனம் சொல்லுது. இந்த வசனம் வந்து மூடனுக்கு அவன் மதியீனத்தினுடைய மறு உத்தரவு கூடாதுன்னு சொல்லுது. இன்னொரு வசனம் என்ன சொல்லுது, மூடனுக்கு அவன் மதியீனத்தினுடைய மறு உத்தரவு கொடுங்குது. அப்போ ஒரு வசனம் முன்னாடி வசனம் கொடாதேங்குது, அடுத்த வசனம் கொடுங்குது. இப்போ எந்த வசனத்தை எடுத்துக்கலாம்? நல்லா அன்பான நல்லா புரிஞ்சுக்குங்க. மூடனுக்கு அதாவது அவன் மதியீனத்தினுடைய மறு உத்தரவு கொடாதேங்குது. இதுல இங்க மூடனுக்கு அவன் மதியீனத்தினுடைய மறு உத்தரவு, அடுத்த வசனமே கொடு இருக்குது. இப்ப நீங்க எந்த வசனத்தை எடுத்துக்குவீங்க? வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறன்னா நீங்க முதல் வசனத்துக்கு நடப்பீங்களா, 2ஆம் வசனத்துக்கு நடப்பீங்களா? 2 வசனத்துக்கு மேல நடக்கணும். இந்த வசனத்துக்கு வேற அர்த்தம், இந்த வசனத்துக்கு வேற அர்த்தம். புரிஞ்சுங்களா? அது ரொம்ப முக்கியம். இந்த இதுல வந்து நாம தெளிவா தெரிஞ்சுக்கணும். மனசுல பாருங்க, இப்ப வசனம் சொல்லுது, இதெல்லாம் நான் இப்ப என்ன உங்களுக்கு முன்னாடி எடுத்து காமிக்க தெரியுங்களா? பைபிள்ல வந்து வசனம் வந்து எப்படி முன்னுக்கு பின் முரணா இருக்கிற மாதிரி நமக்கு தோணுது. ஒரு வசனத்தை படிக்கும்போது அப்படி இருக்குது, இன்னொரு வசனத்தை படிக்கும்போது இப்படி இருக்குது. நம்ம இப்ப என்ன உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறோம்னா,
பைபிள்ல கூடிய வசனங்கள் வந்து முன்னுக்கு பின் முரணா இருக்கிற மாதிரி தெரியுது, நம்ம பார்வைக்கு படிக்கும் போது புரியுது. அப்ப அப்படி இருக்க சரியா, அப்ப பைபிள் தப்பா அப்படின்னு இல்ல. பாருங்க வசனம் சொல்லுது, இந்த வசனம் பாருங்க. எலியாவும் எலிசாவும் ரெண்டு. எலிசா பழைய ஏற்பாட்டில் நீ படிச்சிருப்பீங்க. எலியா வந்து பெரிய தீர்க்கதரிசி, அவருடைய அசிஸ்டன்ட் வந்து எலிசா, அவருடைய உதவியாளர் தான் எலிசா. ரெண்டு பேரும் ஊழியம் செய்யறாங்க. பாருங்க, அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகும்போது அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து அவர்கள் இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றில பரலோகத்துக்கு ஏறி போனான். நல்லா புரிஞ்சுக்குங்க, வசனம் தெளிவா பாருங்க. எலியாவும் எலிசா நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே எலியா சொல்லியிருக்காரு எலிசா கிட்ட, என்னை வந்து தேவன் எடுத்துக்குவாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப ரெண்டு பேரும் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு வானத்துல இருந்து ஒரு அக்னி ரதம் அப்படியே வருது. அக்னி ரதம் வந்து பாருங்க, இப்படி இந்த அக்னி ரதம் வந்து எலிசா ரெண்டு பேர்த்த பிரிக்குது. ரெண்டு பேரும் இங்க ஒருத்தர் நிற்கிறார். இப்ப எலியாவை மட்டும் அக்னி ரதத்துல எடுத்துட்டார். எலியா வந்து சுழல் காட்டிலே பரலோகத்துக்கு ஏறி போனான். எங்க போயிட்டாருங்களாமா? நல்லா புரிஞ்சுக்குங்க, எங்க போயிட்டார் எலியா? நீங்க நல்லா கவனிங்க. எலியா சுழல் காட்டுல பரலோகத்துக்கு ஏறி போனான். அப்ப அவர் எங்க போயிட்டாரு? வசனத்தை சொல்லுங்க, எங்க போயிட்டாரு? பரலோகத்துக்கு போயிட்டாரு. இப்ப நிறைய கிறிஸ்தவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த வசனத்தின் பிரகாரம் எலியா வந்து மறிக்கல, அவர் வந்து பரலோகத்துக்கு போயிட்டாருன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. அவர் மறிக்காம பரலோகத்துக்கு போயிட்டாரு, அப்படியே மாம்சத்தில் அப்படியே பரலோகத்துக்கு போயிட்டாரு நினைக்கிறாங்க. இப்படி வசனம் இருக்குதுங்களா? அடுத்தது பாருங்க, 2 ராஜாக்கள் 2:11. அதே வசனம் தான். எலியா சுழற்காட்டுல பரலோகத்துக்கு ஏறி போனான் இருக்குங்களா? இப்போ வசனம் சொல்லுது, படிங்க இந்த வசனத்தை. ஜான் 3:13. பரலோகத்தில் இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. இந்த வசனத்தை பார்த்துட்டீங்களா? என்ன சொல்லுதுங்க? நீங்களே சொல்லுங்க. இப்போ முன்னாடி வசனம் என்ன சொல்லுது? எலியா பரலோகத்துக்கு போயிட்டாரு, ஏறி போனான். சுழல் காட்டுல பரலோகத்துக்கு ஏறி போனான் எலியா. இங்க வந்து என்ன வசனம் வருதுங்க? பரலோகத்திலிருந்து இறங்கினவரும். பரலோகத்திலிருந்து இறங்கினது யார்? இயேசு கிறிஸ்து. பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல், மனுஷகுமாரன் யாருன்னா இயேசு கிறிஸ்து. கேள்விப்பட்டு பாருங்க, பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லைன்னா யாருமே இல்லை. அப்ப எலியா எங்க போனாரு? நீங்க சொல்லுங்க. இந்த வசனம் வந்து பைபிள் வசனங்க. இதெல்லாம் பைபிள்ல கூடியது, சத்தியம், உண்மை. இது வந்து மாறவே மாறாது, தப்பாவும் இருக்காது, 100% தப்பா இருக்காது. அப்ப முன்னாடி வசனம் வந்து எலியா வந்து பரலோகத்துக்கு சொல்ல பாருங்க, எலியா சுழல் காட்டுல பரலோகத்துக்கு ஏறி போனான் அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது. அடுத்த வசனம் ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? பரலோகத்திலிருந்து இறங்கினவரும். ஆண்டவர் இது முதல் வரைக்கும் இந்த பூமியில இருக்கும்போது, பூமியில நம்மள மாதிரி மனுஷனா வாழும்போது சொல்றாரு, பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் அவர் தான். பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவரும் இல்லை. அப்படின்னா இது முன்னாடி வசனம் பொய்யா? ஆண்டவர் சொல்லிட்டாரு, பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்துக்கு ஏறினவருமா என்ன தவிர யாருமே பரலோகத்துக்கு ஏறினது இல்லைன்னு வசனம் இருக்குது. அவரே சொல்லியிருக்காரு. அப்படின்னா ஏறினவன் ஒருவனும் இல்லைன்னா ஆண்டவர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே வாழ்ந்த, அவர் இந்த பூமியில பிறக்கிறதுக்கு முன்னாடியே வாழ்ந்த எலியா பரலோகத்துக்கு ஏறி போனான்னு வசனம் இருக்குது. அப்ப இந்த வசனம் தப்பா? இந்த வசனம் தப்பா? இந்த வசனம் தப்பு இல்ல. அப்ப இந்த வசனம் தப்பா? இந்த வசனமும் தப்பு இல்ல. இதுல எல்லாமே ஆவிக்குரிய அர்த்தம் இருக்குது. இதுல எல்லாம் மிகப்பெரிய பிரம்மாண்டமான தெய்வீக திட்டம் இருக்குது. எலியா சுழற்காட்டுல பரலோகத்துக்கு ஏறி போனான் அப்படின்னா அவர் எப்படி, அதாவது பூமியில மனுஷனா பிறந்தவங்க எல்லாருமே மறிக்கணும். இதுதான் தேவனுடைய தெய்வீக திட்டம். பாவத்தின் சம்பளம் மரணம். இந்த உலகத்துல பாவம் செய்யாத மனுஷனையே 2 நாளாவதுல வாசிக்கிறோம். பாவம் செய்யாத மனுஷன் இல்ல, பாவத்தின் சம்பளம் மரணம். அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கலாம், யாருமே பாவம் செய்யாதவங்க ஒருத்தரும் பரிசுத்தவன் யாரும் இல்லை. அப்ப மரணம் எல்லாருக்கும் வரும், எல்லாரும் மறிச்சுதான் போகணும். அப்படின்னா எலியா எப்படி மறிக்காம பரலோகத்துக்கு ஏறினாரு? இதெல்லாம் நமக்கு சந்தேகம் வருதுங்களா? பாருங்க, ஆண்டவன் சொல்லிட்டார், என்ன தவிர யாரும் பரலோகத்துக்கு ஏறினது யாருமே இல்லைன்ட்டார். அவர் ஒருத்தர் தான். நிறைய பேர் இன்னைக்கு நிறைய பாஸ்டர்ஸ் எல்லாம் சொல்றாங்க, டிவில எல்லாம் வருவாங்க பாஸ்டர்ஸ், பெரிய பெரிய ஊழியக்காரங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு முக்கியமான காமெடி என்ன தெரியுங்களா? ஒரு டிவியே வச்சிருக்காரு. அவர் காவி ட்ரெஸ் போட்டிருப்பார். அவர்கிட்ட ஒருத்தர் பேட்டி எடுக்கிறார்.
பேட்டி எடுக்கும்போது அவர் அப்படியே உட்காந்து பந்தாவை உட்காந்துட்டு, நான் வந்து பரலோகத்துக்கு ஏறி போனேன் சொல்றார். என்னை கூப்பிட்டு உட்கார வச்சாங்க. உட்கார வச்சு தூதரெல்லாம் உட்கார வச்சாங்களாம்மா. இவர் உட்கார்ந்துட்டு இருந்தாராம்மா. திடீர்னு ஒருத்தர் வந்தாராம்மா. அவர் பார்க்கறதுக்கு நல்ல கருப்பு கலர் முடி, தாடி போட்டிருக்காரு, அப்படியே வெள்ளை ட்ரெஸ் போட்டிருக்காரு, அங்கி போட்டிருக்காரு. இது யாரு? இப்போ அவர் சொல்றாரு, அந்த ஊழியக்காரர் சொல்றாரு, இவர் உட்காந்துருக்காராமா. அப்போ ஒருத்தர் தலை முடி வந்து நீளமா இருக்குது, கருப்பா இருக்குது, தாடி எல்லாம் விட்டுட்டு ஒருத்தர் வராராம். இது யாரு? பரலோகத்துல. இப்படி சொல்லும்போது யார் நமக்கு தோணும்? இயேசு கிறிஸ்து. இவரு இருந்துச்சு, பாஸ்ட் எந்திரிச்சிட்டாரா அந்த ஊழியக்காரர். ஐயா சோத்திர, ஆண்டவரே சோத்திரங்க ஆண்டவரே, அப்பா வாப்பா பாப்பா உட்காருப்பா அப்படின்னு உட்கார வச்சு, அப்புறம் எல்லாம் எப்படி ஊழியமெல்லாம் நல்லபடியாக போயிட்டு இருக்குதா? நல்லா என் ஊழியத்தில் நல்லா செய்யறியா? நல்லா செய்கிறங்க ஆண்டவரே, நல்லா சூப்பராக செய்கிறங்க ஆண்டவரே, நீங்கள் சொன்ன மாதிரியோ ரொம்ப பிரம்மாண்டமாக செஞ்சுருக்கிறங்க, நல்லா டிவியெல்லாம் ஆரம்பிச்சிட்டுங்க, எல்லாம் சூப்பராக போகுது, நிறைய பேருக்கு சத்தியம் போய் சேருதுங்க ஆண்டவரே, வெரி குட் சூப்பர், இந்த மாதிரி ஆள் இருக்கிறனால தான் சத்தியம் போயிட்டு இருக்குது அப்படின்னு ஆண்டவருமே அப்ரிஷியேட் பண்ணுறாரு, பாராட்டுறாரு. அப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாம் நல்லா செஞ்சுட்டு இருக்கீங்க ஆண்டவரே. அப்புறம் இந்த சீடியெல்லாம் போடுற, ஆமாம்மா சீடியெல்லாம் நிறைய போட்டு நிறைய மெசேஜ் எல்லாம் போயிட்டு இருக்குங்க ஆண்டவரே அப்படின்னு அவர் சொல்கிறார். இப்போ திடீர்னு இவர் பேசிட்டு இருக்கு, ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது இன்னொருத்தர் வராரு, வயசானவர், முடியெல்லாம் நரைச்சிருக்குது. அவர் மாதிரியே யுக்காண்டு பேசி ஆண்டவர் மாதிரியே அவருக்கு முடி இருக்குது, அவருக்கு முடியெல்லாம் நரைச்சிருக்குது, தாடி வெள்ளை தாடி, பார்த்தா பிரகாசமா இருக்கிறாரு. அவர் திடீர்னு வரும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எந்திரிச்சிட்டார். உடனே இந்த பாஸ்டும் என்னோட நானும் எந்திரிச்சிட்டேன் அப்படின்ட்டு இவர் சொல்றாரு. அப்புறம் தான் தெரிஞ்சது வந்தவர் வந்து பிதாவாகிய தேவன். வந்தவர் யாராமா? பிதாவாகிய தேவன் அப்படின்னு இந்த பாஸ்டர் சொல்றாரு. உடனே அந்த பேட்டி எடுக்கிற, அப்படிங்களா நீங்க பிதாவாகிய தேவனா ஆண்டவர் ரெண்டு பேர்த்து பார்த்தீங்களா? ஆமாம்மா ரெண்டு பேரும் பார்த்தேன். அப்புறம் என்னை உட்கார சொன்னா நானும் உட்காந்துட்டேன். அப்புறம் பிதாவாகிய தேவன் பேச ஆரம்பிச்சாராமா, ரொம்ப சூப்பரா ஊழியம் செய்யறப்பா, எல்லாம் நான் மேலேருந்தெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறேன், நல்லா அருமையாக செய்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு இந்த சீடியெல்லாம் போடுற பார்த்தியா, அது கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகுது, கொஞ்சம் சரியில்லாமல், கொஞ்சம் தரம் இல்லாமல் இருக்குது, அதனால் கொஞ்சம் அதை மட்டும் சரி பண்ணிடு அப்படின்றாமா. இது நான் கதை சொல்லிங்க, இது நான் வந்து கட்டுக்கதை சொல்ல, அந்த பாஸ்டர் பேசுறது தான் கூட சொல்லிட்டு இருக்கேன் நான். கொஞ்சம் அது மட்டும் சரி பண்ணிட்டேன்னா ஒரு ஊழியம் பர்ஃபெக்ட் அப்படின்றாமா. அதை மட்டும் சரி பண்ணிட்டு ஒரு ஊழியம் பர்ஃபெக்டாரா. இவர் பரலோகத்துக்கு போனாரா. வசனம் என்ன சொல்லுது? பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே எல்லாமே பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. ஒரு ஆள் கூட இல்லைன்னா யாருமே இல்லை. ஆண்டவர் தான் பரலோகத்துக்கு போயிருக்காரு, அவர் தான் அங்கிருந்து வந்திருக்காரு. அப்படிங்கும்போது வசனம் 100% உண்மை. யாரும் பரலோகத்துக்கு போனதில்லை. அப்போ யாராச்சும் பரலோகத்துக்கு போனால் அங்கே போன இங்கே போன கதை சொன்னால் நாம் நம்பக்கூடாது. நாம் என்ன பண்ணக்கூடாது? இந்த வசனத்தை எடுத்து காமிக்கணும் அவங்ககிட்ட. என்ன வசனம்? யோவான் 3:13 வசனம் இப்படி சொல்லுது, நீங்கள் பரலோகத்துக்கு போன சொன்னீங்கன்னா என்னங்கிட்ட காது குத்துறீங்களா அப்படின்னு கேட்கணும் நம்ம அவங்ககிட்ட. யார்கிட்ட இப்போ காது குத்துறீங்க? இந்த இதெல்லாம் எங்கிட்ட பேசாதீங்கன்னு நம்ம சொல்லி புரிய வைக்கணும் அன்பான சகோதரர்களே. ஆக வந்து வேத வசனம் என்பது நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. அதாவது 1 கொரிந்தியர் 15:50 வாசிங்க. சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது, அழிவுள்ளது அழியாமையை சுதந்திரிப்பதும் இல்லை. பாருங்க என்ன வசனம் சொல்றது தெரியுங்களா? அப்போஸ்தலன் பவுல் சொல்றார், சகோதரரே நான் சொல்றது என்னன்னா, மாமிசமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது. மாமிசமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்காதுன்னா, நானும் நீங்களுமே இந்த மாமிசத்தோட இந்த ரத்தத்தோட பரலோகத்துக்கு போக முடியாது. மாமிசம் வந்து அங்க பரலோகத்தில் எடுபடாது. அங்க ஆவியின் ரூபம், தேவன் ஆவியா இருக்கிறார், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆவியா இருக்கிறார், கோடிக்கணக்கான தூதர்களும் ஆவியா இருக்கிறாங்க, எல்லாம் ஆவியின் ரூபத்தில் தான் இருக்கிறாங்க. இந்த மாமிசம் ரத்தமும் பரலோகத்தை சுதந்திரிக்க மாட்டாதுன்னு வசனம் தெளிவா இருக்குது. என்ன தெரியுங்களா? இந்த பூமியில இந்த சரீரத்தில் கூட நாம வந்து சரீரத்தோட போக முடியாது. மறிச்சு உயிர் தெழும் போது ஆவியின் ரூபத்துல போவோம், ஆண்டவர் மாதிரி போவோம். ஆண்டவர் மரித்து உயிர் தெழுந்து எப்படி போனாரு அப்படி நாம் போவோம். இந்த மாம்சத்தோட போக மாட்டோம். எலியா சுழல் காட்டுல பரலோகத்துக்கு ஏறி போனான் அப்படின்னா அவரு அப்படியே அக்கினி ரதத்துல ஏறி உட்கார்ந்தார், அப்படியே போயிட்டாரு பரலோகத்துக்கு, அப்படி நம்ம எடுத்துக்கிறோம். அப்படி அல்ல. மாம்சம் ரத்தம் பரலோகராஜ்யம் சுதந்திரிக்காதுன்னு வசனம் தெளிவா இருக்குது. சொல்றாரு பாருங்க, அழிவுள்ளது இந்த பூமி, இந்த பூமியில நம்ம இந்த உடம்பெல்லாம் அழிஞ்சு போறது. அழிவுள்ளது அழியாமையை சுதந்திரிப்பதில்லை. பரலோகம் அழியாமை,
இந்த அழிவுள்ளது பரலோகத்துக்கு போய் போகாது, அங்க சுதந்திரிக்காது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அன்பான சகோதரர்களே, யாருமே இந்த மாம்சத்தோட பரலோகத்துக்கு போயிருக்க முடியாது. இன்னொரு வசனம் இருக்குது, என்ன தெரியுங்களா? ஏனோக்கு குறித்து பார்க்கிறோம். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தால் காணப்படாமல் போனான். ஏனோக்கு எலியாவும் அப்படியே பரலோகத்துக்கு போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. அப்படி போறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா வசனம் சொல்லுது, மாம்சம் ரத்தமும் பரலோகத்தை சுதந்திரத்துக்க முடியாது அப்படின்னா புரிஞ்சுக்கலாம். பாவம் செய்த எல்லாருக்கும் மரணம் இருக்குதுங்கிறத புரிஞ்சுக்கணும். எலியாவும் பாருங்க, எலியா சுழக்காட்டு எழுதி போனார் இல்லைங்க. 13 வருஷம் கழிச்சு எலியா ஒரு லெட்டர் எழுதி ராஜா அனுப்புவார். நல்லா புரிஞ்சுக்கங்க, பைபிள் வசனத்தில் இருக்குது. எலியா பரலோகத்தில் சுழற்காற்றுக்கு ஏறி போனான்னு வசனம் இருக்குதா? அதுக்கப்புறம் 13 வருஷம் கழிச்சு எலியா வந்து ஒரு நிருபம் எழுதி ராஜா கொடுத்துடுறாரு. அப்போ எங்கிருந்து எழுதி கொடுத்தார் நிருபத்தை? பரலோகத்துல இருந்து. பரலோகத்துல இருந்து பூமிக்கு போஸ்ட் ஆபீஸ் மூலியமா வருமா தபால்? சொல்லுங்க, கூரியர் வருமா? எப்படி வரும்? இதெல்லாம் வந்து என்னன்னா, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், கர்த்தருடைய புத்தகத்துல தேடி வாசியுங்கள். கிறிஸ்துவாய் நாம வந்து தெளிவா படிக்கணும், தெளிவா புரிஞ்சுக்கணும், 4 பேர் சொல்லணும். அதுதான் முக்கியம். பாருங்க, அதாவது இந்த வசனத்துக்கு அர்த்தம் பாருங்க. அவர்கள் அவருக்கு பிரதித்திரமாக எங்கே ஆண்டவரே என்றார்கள். ஆண்டவர் கேட்கிறாங்க. அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, பிணம் எங்கேயோ கழுகுகள் அங்கே வந்து கூடும். பிணம் எங்கேயோ கழுகுகள் வந்து அங்க வந்து கூடும் அப்படிங்கிறார். அப்ப பிணம்னா என்ன தெரியுங்களா? அது அருவருப்பு தான், அது அசிங்கம் தான், அது யாரும் விரும்ப மாட்டாங்க. ஆனா அந்த பிணம் தான் கழுகுக்கு ருசியான உணவு. கழுகுடைய ஃபுட் என்னங்க? கழுகுடைய ஃபுட்டு இப்போ நீங்கள் நானும் சாப்பிட்ற டிஃபன். இப்போ நம்ம என்ன சாப்பிடுவோம்? இட்லி தோசை சாப்பிடுவோம். இதே சீனாவில் போனால் என்ன பண்ணுவாங்க? சீனாக்காரங்க என்ன சாப்பிடுவாங்க? இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டு மேஜையில் கொண்டு வந்து தவளையை கறியாக்கி, பாம்பை பொறிச்சு, புழுவெல்லாம் வறுத்து கொண்டு வந்து வச்சா நம்ம சாப்பிடுவோமா? நம்ம சாப்பிடுவோமா? அது நமக்கு அருவருப்பு. ஆனால் சீனாக்காரனுக்கு வச்சு பாருங்க, அவன் ருசியா நாக்கில் எச்சிலூரா அப்படியே எடுத்து நல்லா அந்த இது சாப்பிட்டுருவான். அவனுக்கு அது உணவு, நமக்கு அது உணவு இல்லை. புரிஞ்சுங்களா? அப்போ அந்த மாதிரி தான் அன்பான சகோதரர்களே, பிணம் என்பது கழுகுக்குரிய உணவு அப்படின்னு. இந்த இடத்துல வந்து இந்த வசனத்துக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா? பிணம் எப்படி கழுகு பிடிச்சோனவோ அதே மாதிரி கிறிஸ்தவர்களாகிய கழுகு கிறிஸ்தவர்களுக்கு ஒப்பிட்டு சொல்றாரு. தேவ பிள்ளைகளுக்கு என்ன தெரியுங்களா? பிணம்ங்கிறது தேவனுடைய சத்தியம். பிணம்ங்கிறது தேவனுடைய சத்தியம். இந்த சத்தியம் தான் தேவ பிள்ளைகளுக்கு. உலகத்துல இந்த சத்தியம் அருவருப்பு. பிணம் எப்படி எல்லாத்துக்கும் அருவருப்பா இருக்குதோ அந்த மாதிரி உலகத்தில் உள்ளவனுக்கு, இந்த புரஜாதிக்கு சத்தியம், இந்த பைபிள் வசனம் அருவருப்பு, அவனுக்கு பிடிக்காது. ஆனா கழுகுக்கு பிடிக்கும். கழுகு யாரு? அதான் சொல்ற. அது என்ன கேட்கறதுங்களா? அவர்கள் அவருக்கு பிரயுத்தரமாக ஆண்டவர்கிட்ட கேட்கறாங்க, எங்கே ஆண்டவரே அப்படின்னு கேட்கறாங்க. ஆண்டவர் தான் பதில் சொல்றாரு, பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும். எங்க பிணம் இருக்குதோ அங்க கழுகு வந்து கூடும். எங்க சத்தியம் இருக்குதோ அங்க தேவ பிள்ளைகள் வந்து கூடுவாங்க. இன்னைக்கு காலை 8 மணிக்கு வாங்கன்னு சொன்னோம், பைபிள் ஸ்டடி கிளாஸுக்குன்னு சொன்னோம். இப்ப கழுகுகளாகிய தேவ பிள்ளைகள் வந்து சேர்ந்துக்கிறோம். இன்னைக்கு உலகத்துல இருக்கிற அங்க வெளியே போயிட்டு நிக்கிறவன், அவனுக்கெல்லாம் வந்து சத்தியம் அருவருப்பு, அவனுக்கு அது பிணம். இது நமக்கு சத்திய ஆகாரம், இது நமக்கு ஜீவன் தரக்கூடிய ஃபுட்டு. அந்த கழுகு அந்த பிணத்தை சாப்பிட்டு உயிர் வாழுது. நாம தேவ பிள்ளைகள் சத்திய வசனத்தை சாப்பிட்டு தான் உயிர் வாழ்றோம். அன்பான சகோதரர்களே, இப்படியாக நாம பார்க்கிறோம். அடுத்தது பாருங்க, கலாத்தியர் 4:4. நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டு கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். பாருங்க, இப்படியாக வந்து இங்க வசனத்துல பார்க்கலாம் பாருங்க. அதாவது காலம் நிறைவேறின போது பாருங்க, வாசிக்கல, நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி. நாம்னா நம்ம எல்லாருமே. தேவன் வந்து அப்பாவா இருக்காரு, நாம அவர் பிள்ளைகளா இருக்கிறோம். அந்த பிள்ளைகள்னு சொல்றதுக்கு தகுதி இல்லை. அந்த புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நம்ம வந்து தேவனுக்கு விரோதி ஆயிட்டோம். தேவன் வந்து நம்மளை அருமையா படைச்சாரு, நம்ம அவருக்கு விரோதி ஆயிட்டோம். புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது, ஏற்ற காலம் வந்த போது, ஸ்ரீனிடத்துல பிறந்தவரும். ஸ்ரீனிடத்துல பிறந்தது யாரு? இயேசு கிறிஸ்து. நம்ம எல்லாமே ஸ்ரீனிடத்துல பிறந்தவங்க தான். ஆனா ஆண்டவர் வந்து ஸ்ரீ கன்னி மரியாள் வயித்துல பிறந்தார். ஸ்ரீனிடத்துல பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். தம்முடைய குமாரன், பிதாவாகிய தேவன்
அவருடைய ஒரே பேரான குமாரன் யாருங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் அனுப்புனார். எதுக்கு தெரியுங்களா? இந்த பூமிக்கு எதுக்கு இயேசு கிறிஸ்து வரணும்? இன்னைக்கு உலகத்தில் கூடிய எல்லாரும் புறஜாதிகள் நம்மளை கேட்கறாங்க, உங்க ஆண்டவர் எதுக்கு இந்த பூமிக்கு வந்தார்? பாவிகளை மீட்டெடுக்க ஒண்ணு, பாவிகளை மரணத்திலிருந்து காப்பாத்த, உலகத்தில் ஆசீர்வாதத்தை கொடுக்க. இன்னொன்னு சொல்லுது, நாம புத்திர சுவரத்தை அடையும்படி. நாம தேவனை அப்பா பிதாவேன்னு கூப்பிடுறதுக்கு தகுதி இல்லை. ஏன்னா நம்ம அந்த தகுதி இழந்துட்டோம். அந்த தகுதியை நமக்கு ஏற்படுத்துறதுக்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு மனுஷகுமாரனா பிறந்தாரு. தேவன் தன்னுடைய குமாரன் அனுப்பினார். அவர் இந்த பூமியில அவர் கொடுத்த சத்தியங்கள் தான். ஆண்டவரா இயேசு கிறிஸ்து கொடுத்த சத்தியங்கள் தான் நம்ம இன்னைக்கு பைபிள்ல படிச்சுட்டு இருக்கிறோம். 36,000 வசனங்கள் அவர் கொடுத்த சத்தியங்கள் தான். அவர் கொடுத்த மேலான ஆசீர்வாதமான சத்தியங்கள் தான் நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். ஆண்டவர் சத்தியங்கள் புரிஞ்சுங்களா? டீச்சர்ஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், ஆண்டவருடைய போதனைகள் இதெல்லாமே. இது என்னுடைய சுய போதனை கிடையாது. இங்க நான் நின்று பேசுறேன்னா இது என்னுடைய வார்த்தை கிடையாது. இது முழுக்க முழுக்க அவருடைய வார்த்தைகள். இந்த இடத்துல பேசப்பட்ட வார்த்தைகள் எல்லாமே அவருடைய வார்த்தைகள். வசனத்தை தான் பேசுறோம், வசனம் தான் பேசுறோம். பாருங்க, இன்னொன்று பார்த்துட்டீங்கன்னா இங்க நான் பார்க்கும்போது லூக்கா 15:8-10 முடிய வாசிங்க. அன்றியும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாயிருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமற் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ? கண்டுபிடித்த பின்பு தன் சிநேகிதிகளையும் அயல் வீட்டுக்காரிகளையும் கூட வரவழைத்து, காணாமற் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்தேன், என்னோட கூட சந்தோஷப்படுங்கள் என்பாள் அல்லவா? அதுபோல மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இந்த வசனத்தை நீங்க படிச்சீங்களா? சிஸ்டர் படிச்சாங்க. அதாவது ஆண்டவர் சொல்ற உவமை. என்ன உவமை சொல்றாருன்னா, அன்றையும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசு இருக்குதாமா. எத்தனை வெள்ளிக்காசுங்க? 10 வெள்ளிக்காசு. அதுல ஒரு வெள்ளிக்காசு காணாம போயிடுச்சு. ஒரு வெள்ளிக்காசு 10 வெள்ளிக்காசு இருக்குது, ஒரு காசு காணாம போயிடுச்சு. அந்த காசை என்ன பண்ணுதுங்களாமா? தொலாவுது அந்த அம்மா. 10 வெள்ளிக்காசு தொலாவு, ஒரு காசு தொலாவி கிடைக்கவே இல்லை. என்ன பண்ணுதுங்களா? என்ன பண்ணுது அந்த அம்மா? விளக்கை கொளுத்தி. மாத்தி படிச்சிடாதீங்க, வீட்டை கொளுத்தின்னு படிச்சிடாதீங்க. விளக்கை கொளுத்தியா வீட்டை கொளுத்தியா? விளக்கை கொளுத்தி. மாத்தி படிச்சோம்னா வீட்டை கொளுத்தின்னு ஆகி போயிரு. புரிஞ்சுங்களா? விளக்கை கொளுத்தி. அந்த காலத்துலலாம் இந்த மாதிரி கரண்ட் லைட்லாம் கிடையாது. எல்லாரும் வீட்லயும் அந்த விளக்கு வெளிச்சுதான். நம்ம நைட் ஆயிடுச்சு, ஒரு வெள்ளிக்காசு காணாம போயிடுச்சு, தொலாவது கிடைக்கவே இல்லை. அங்க போச்சு, இங்க போச்சு, எங்க போச்சு, எல்லா பக்கமும் தொலாவிட்டு வருது. வெள்ளிக்காசு கிடைக்கல. என்ன பண்ணுதுன்னா விளக்கு கொளுத்துது. விளக்கு கொளுத்துது. விளக்கு கொளுத்தி பாக்குது, எல்லாம் எங்கேயாச்சும் கிடக்குதா அப்படின்னு பாக்குது. அப்புறம் என்ன பண்ணுது? வீட்டை பெருக்குது. வீட்டை சீமார் எடுத்து கூட்டுது. கூட்டி எங்க கட்டல் கீழையா பீரோ கீழையா எங்காச்சும் போய்க்க நல்லா கூட்டி எடுத்து பாக்குது. பாருங்க, அதை கண்டுபிடிக்கும் வரைக்கும் என்ன பண்ணுமாமா? ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு ஆண்டவர். பேசணும் ஊமை. அது கிடைக்க வரைக்கும் நம்ம விடாதான், கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையா தேடுமாமா. ஜாக்கிரதையா தேடுமா. அப்புறம் கண்டுபிடித்த என்ன பண்ணுமா? நீங்க யோசனை பண்ணி பாருங்க. அந்த வெள்ளிக்காசு 10 வெள்ளிக்காசுல 9 இருக்குது, 1 காணும். இப்போ வெள்ளி மதிப்பு தங்கத்தின் மதிப்பு 2 கம்பேர் பண்ணுங்க, எது அதிகமா இருக்கு? இப்போ அந்த உதாரணத்துக்கு ஒரு கிராம் வெள்ளிக்காசு எத்தனை ரூபா நீங்க சொல்லுங்க. இப்போ 1 கிராம் வெள்ளிக்காசு எத்தனை ரூபா? சுமார் ஒரு 2000 வச்சுக்க. 1 கிராம் வெள்ளிக்காசு, 1 கிராம் தங்க காசு. வெள்ளிக்காசு 2000 ரூபாய் வச்சுக்கோங்க. தங்க காசு நீங்க கவனிக்க, தங்க காசு 15,000 ரூபாய். இப்ப தங்க காசு காணாம போனா கூட நம்ம விளக்க கொளுத்தி அப்புறம் வீட்டை பெருக்கி தொலை வருது நியாயம். ஏன்னா தங்க காசு 15,000 ரூபாய். இந்த வெள்ளிக்காசுக்கு நம்ம விளக்கு தொலாவ வேணுதான். கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையா தொலாவுதான். நாம தொலாவி பார்ப்போம். போனா போது வாங்கிக்கலாம் 2000 தானே அப்படி முடிவு பண்ணிடுவோம். ஆனா இந்த அம்மா கண்டுபிடிக்கிறதுக்கு ஜாக்கிரதையா தொலாவி என்ன பண்ணுதாமா? கண்டுபிடித்த பின்பு என்ன பண்ணுதுங்களா? என்ன பண்ணுது? தன் சிநேகிதிகளையும் அயல் வீட்டுக்காரிகளெல்லாம் கூப்பிட்டு என்ன பண்ணுதா? வரவழைச்சு, காணாமல் போன வெள்ளிக்காசை கண்டுபிடிச்சிட்டேன், என்னோட கூட சந்தோஷப்படுங்கன்னு என்ன பண்ணுதா? விருந்து வைக்குது.
காணாமல் போன வெள்ளிக்காசு எனக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு சந்தோஷப்பட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு அக்கம் பக்கம் வீட்டாரெல்லாம் கூப்பிட்டு சந்தோஷப்படுதான். இது என்ன அர்த்தம்? ஒரு 2000 வெள்ளிக்காசு காணாம போச்சு, கிடைச்சிச்சு. அதுக்கு அக்கம் பக்கத்துல எல்லா ஸ்திரீகளையும் பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் கூப்பிட்டு சந்தோஷப்படுதுன்னு விருந்து வச்சிருக்குது. விருந்து வச்சுக்குதுன்னா 2000 காசு கிடைச்சதுக்காக 2000 செலவிட முடியுமா? 2000 வெள்ளிக்காசு கிடைச்சிருச்சு, காணாம போச்சு, கிடைச்சிருச்சு அப்படிங்கிறதுக்கு வேண்டி, அந்த வெள்ளிக்காசு கிடைச்சதுக்கு வேண்டி ஒரு 2000 ரூபாய்க்கு நான் விருந்து வைக்க முடியுமா? உட்காருங்க எல்லாரும் உட்காருங்க, நான் ஹோட்டல் போய் சாப்பாடு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு போய் எல்லாம் பிரியாணி ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வந்து அந்த 2000 ரூபாய்க்கு மேலே 3000 ரூபாய் செலவிடணுமா? இந்த மாதிரி பண்ணிருக்கு. சந்தோஷப்படுங்கள்னு சொல்லிட்டு இது இப்ப சொல்றாரு ஆண்டவர், அதுபோல மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் தேவனுடைய தூதர்களுக்கு முன்பாக சமாதானம் உண்டாயிருக்கிறது என்று, சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று சொல்றார். இப்படியாக இந்த ஒரு உவமையை முடிக்கிறார். இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன தெரியாது. ஒரு ஸ்திரீயை அந்த வெள்ளிக்காசுக்காக இவ்வளவு தூரம் ரிஸ்க் எடுத்து தொலாவுது, புரியல. அப்போ இதெல்லாம் நம்ம பார்க்கணும். இதெல்லாம் தான் இதெல்லாம் இதுக்கு ஆவிக்குரிய அர்த்தம் பார்க்க போறோம். இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் பார்க்க போறோம். அடுத்தது இங்க வசனம் பாருங்க, அதாவது மத்தேயு 13ஆம் அதிகாரத்துல 31, 32. வேறொரு ஊமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாய் இருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்தில் விதைத்தான். அது சகல விதைகளிலும் சிறியதாய் இருந்தும் வளரும் போது சகல பூண்டுகளிலும் பெரியதாகி ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து அமரத்தக்கதாக மரமும் ஆகும் என்றார். இப்ப இந்த வசனம் என்ன சொல்ல பாருங்க, வேறொரு ஊமையை அவர்கள் சொன்னார். கடுகு விதை. என்னங்க கடுகு விதை எத்தனை இருக்கும்? நம்ம வீட்டில் எல்லாரும் வீட்டில் கடுகு இருக்கா? அந்த கடுகு விதை எப்படி இருக்குங்க? சிறுசா இருக்கு. கடுகு விதையை எடுத்து போட்டா என்ன வருதுன்னு சொல்றா பாருங்க, அது சகல விதைகளும் சிறிதாக இருந்தாலும் வளரும் போது சகல பூண்டுகளிலும் பெரிதாகி. சகல பூண்டு என்ன தெரியுங்களா? இதுல எல்லா மரமும் உலகத்துல நீங்க பெரிய மரமா எது நீங்க நினைக்கிறீங்க? ரொம்ப பெரிய மரமா நினைக்கிறீங்க? ஒரு ஆலமரத்தை எடுத்துக்குங்க. ஆலமரத்தோட பெருசா வளருதா? கடுகு வந்து செடியா வருமா அல்லது மரமா வருமா? கடுகு செடியா வருமா மரமா வருமா? நீங்க கடுகு செடி பார்த்துக்கிறீங்க, கடுகு மரத்தை பார்த்துக்கிறீங்களா? கடுகு மரம் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? கடுகு மரத்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? கடுகு மரமாகாது, அது செடிதான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அது வந்து சகல மரத்தை காட்டிலும் பெருசாகுதாமா, ஆகாயத்து பறவை கூடு கட்டி இருக்குதாமா. அப்ப என்ன சொல்ல வராரு? புரியல. இந்த வசனத்துக்கு அர்த்தம் புரியுது உங்களுக்கு? புரியல. இதுக்குரிய அர்த்தமும் பார்க்க போறோம். அடுத்தது வசனம் சொல்லுது மத்தேயு 13:33, வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோகராஜ்யம் புளித்த மாவு கொப்பா இருக்குது. ஒரு ஸ்திரீ அதை எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவுல அடக்கி வச்சுதான். ஆண்டவருக்கு வந்து புளிப்பு பிடிக்காது. புளித்த மாவை அதாவது கழித்து போடுங்கிற வசனம் இருக்குது. புளிப்பு தேவனுக்கு ஆகாத வசனம் இருக்குது. இங்க என்ன சொல்றாருன்னா, பரலோகராஜ்யம் ஒரு புளித்த மாவு கூப்பிட்டு சொல்றாரு. பரலோக புளித்த மாவு. புளிப்பு என்பது தேவனுக்கு பிடிக்காது. அதை வந்து நீங்க உங்க வீட்டுல இருந்து வெளியே போட்டுருங்கிறாரு, அகற்றி போடுங்கிறாரு. இங்க பரலோகராஜ்யத்தை வந்து ஒரு புளித்தமாக கூப்பிட்டு சொல்றாரு. எப்ப இது ஆண்டவர் பேசலாமா? அப்ப ஏன் பேசினார்? இதுக்குரிய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? இதெல்லாம் நம்ம வந்து இந்த கேள்வியெல்லாம் கேட்டோமா, உங்களுக்கு எப்படி தோணுது? எப்படி தோணுதுன்னா இப்படி தோணுது. எப்படி? ஐயோ ஒண்ணு புரியலையே, எனக்கு ஒண்ணு தெரியலையே, ஒரே குழப்பமா இருக்குது அப்படின்னு தோணுது. இப்படித்தானே? நம்மளால வந்து புரிஞ்சு கொள்ள முடியலையே பைபிளை. புரிஞ்சு கொள்ள முடியாது, சாதாரணமா புரிஞ்சு கொள்ள முடியாது. அன்பான சகோதரர்களே, சாதாரணமா புரிஞ்சு கொள்ள முடியாது. அதை புரியறதுக்கு தான் இந்த பைபிள் ஸ்டடி கிளாஸ். எப்படி இதெல்லாம் எவ்வளவு கேள்விகள் வந்துச்சு பாத்தீங்களா? இந்த கேள்வியில ரொம்ப ஈஸி. நாளைக்கு உங்களை மாதிரி யார் வந்து நாளைக்கு இந்த பைபிள் ஸ்டடி நீங்க கிளாஸ் முடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு உங்ககிட்ட வந்து யார் வந்து பைபிள்ல ஒரு 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 வசனத்தை 36 நான் சேலஞ்சே பண்றேன், இந்த பைபிள் ஸ்டடி கிளாஸ் முழுமையா ஒரு கிளாஸ் கூட விடாம வந்து கேட்டுட்டு முடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த கோர்ஸ் முடிச்சிட்டீங்கன்னா நாளைக்கு ஏதோ எந்த ஒரு பெரிய ஒரு ஸ்காலர், பைபிள் நல்ல ஸ்காலர், அவர் வந்து உங்ககிட்ட பிரதர் சிஸ்டர் இந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம், இந்த வசனம் இப்படி தப்பா இது மாதிரி தப்பா வர மாதிரி இருக்குது அர்த்தம் சொல்லுங்கன்னா, நீங்க அவங்களுக்கு பிரதர் இந்த வசனம் இப்படி அர்த்தம் இல்லைங்க, இதுக்கு இதுதான் அர்த்தம்னு நீங்க சொல்லுவீங்க. இப்ப நான் சொல்லிட்டு இருக்கிறேன், அந்த மாதிரி நீங்க சொல்லுவீங்க. அதுக்கு தான் இந்த பைபிள் ஸ்டடி கிளாஸ். அதுக்கு தான் இந்த பைபிள் ஸ்டடி கிளாஸ். பைபிள் ஸ்டடி கிளாஸ்ங்கிறது சாதாரணம் அல்ல.
இது தேவனுடைய கிருபையினால் நீங்க வந்து உட்காந்துக்கிறீங்க. நீங்க உங்க சுயபலத்தினால வரல, அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க. நீங்களும் நானும் இங்க சுயபலத்தினால நம்ம வந்து உட்காரல. இந்த பைபிள் ஸ்டடி கிளாஸ்ல தேவனுடைய கிருபை இருக்கிறங்காட்டியே வந்து உட்கார்ந்துருக்கிறோம். இல்லாட்டி தாளகில நிலம் வர முடியாது. இப்பேற்பட்ட இந்த பரிசுத்தமான இந்த ஒரு பைபிள் ஸ்டடி கிளாஸுக்கு தாளகில நிலம் வர முடியாது. நீங்க வந்ததுன்னா உங்களுடைய சுயபலத்துல கிடையாது, இது தேவனுடைய கிருபை. உங்களை குறித்து தேவன் பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறாரு. உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போறாரு. உங்களை கொண்டு இந்த உலகத்தை எல்லா பக்கம் கொண்டு போக போறாரு. அதுக்காகத்தான் இந்த பைபிள் ஸ்டடி கிளாஸ் நீங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. அப்ப அன்பான சகோதரர்களே, இன்னைக்கு நம்ம பாடத்தை இதோட முடிக்கிறோம். பரிசுத்த வேதாகமத்தை எப்படி கற்று புரிந்து கொள்வது, எப்படி பரிசுத்த வேதாகமத்தை முறையாக கற்று புரிந்து கொள்வது எப்படி, தான் ஃபர்ஸ்ட் பாடம் இன்னைக்கு பாட்டுருக்கிறோம். இன்னைக்கு முதல் வகுப்பு. இத்தனை கேள்விகள் முன்னாடி வச்சிருக்கிறோம். இத்தனை கேள்விகள் விடை இருக்குது. இத்தனை கேள்விக்கான விடையை நாம் தெரிஞ்சு கொள்ள போறோம். இன்னும் நிறைய பேர் வந்து கூட கேட்டாலும் நீங்க சொல்ல போறீங்க. ஆக அன்பான சகோதரர்களே, இந்த நாளில் இப்படியாக அருமையான சத்தியத்தை கற்றுக்கொள்ள தேவன் கிருபை பாட்டா இருக்கிறார். கலந்து கொண்ட ஒவ்வொரு சகோதரர்களுக்கும் நாம் அன்பின் வாழ்த்துக்கள் நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பான சகோதரர்களே, இந்த ஒரு பைபிள் ஸ்டடி கிளாஸ்ல வந்து நீங்க ஒவ்வொரு வாரமும் மிஸ் பண்ணாமல் வரணும். உங்களுக்கு ஒவ்வொரு வாரத்தினுடைய நோட்ஸ் கொடுத்துருவோம், புக்காக கொடுத்துருவோம். நீங்கள் அதை படித்து வீட்டில் தெரிஞ்சுக்கலாம். நம்ம பாடத்தையும் தெரிஞ்சுக்கலாம், படிச்சும் தெரிஞ்சுக்கலாம். ஆக உங்களுக்கு எல்லா வகையிலையும் நாங்கள் உதவி ரெடியாக இருக்கிறோம். நீங்கள் வாரம் 8 மணிக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணா தான் நம்ம 10 மணிக்கு 8 to 9:30 நம்ம இன்னைக்கு ஆரம்பித்தது 8:35 ஆரம்பித்தோம். 8:35 ஆரம்பித்தோம், மணி 10 ஆச்சு. அப்போது ஒரு 1.5 மணி நேரம் தான் கிளாஸ் வரும். அதிகபட்சம் 1 மணி நேரம். கொஞ்சம் ஒரு சில நேரத்தில் முடியலன்னா ஒரு 1.25 மணி நேரம் போகும். ஆக அன்பான சகோதரர்களே, ஒவ்வொரு வாரமும் நீங்கள் தவறாமல் நீங்கள் வந்து இந்த கிளாஸில் அட்டன் பண்ண முடியாது அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். உங்களுக்கு காலையில் வர சௌரியமாக இருக்கா, எப்படிங்க? உங்களுக்கு ஏதாச்சும் டிஃபிகல்ட் இருக்கா? காலையிலேயே வச்சுக்கலாமா 8 மணிக்கு? ஏன்னா 8 மணிக்குது என்னால்